ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, முஸ்லிம்களினுடைய எழுச்சியும் வீழ்ச்சியும் என்ற ஒரு தலைப்பின் வாயிலாக முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நிலைமைகளை பற்றி நேற்றைய தினத்திலிருந்து நாம் படித்து வருகிறோம். நேற்றைய தினம் அரபு தேசத்தில் அறியப்படாமல் முட்டாள்களினுடைய காலகட்டம், முட்டாளாகவே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களிடத்தில் இந்த உயர்ந்த இஸ்லாம் அவர்களினுடைய வாழ்க்கையை அலங்கரிக்க ஆரம்பித்ததற்கு பிறகு அல்லாஹ் எந்த இலக்கை இந்த மனித சமுதாயத்திற்கு காட்டி கொடுத்தானோ அந்த இலக்கின் மீது தங்களினுடைய பயணங்களை முழுமையாக அமைத்து கொண்டதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலேயே சிறந்த நட்சத்திரங்களாக சிறந்த இடத்தில் வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகு பார்த்தான். உலகத்தில் யாருமே மதிக்காமல், மதிப்பு என்றால் என்னவென்று கூட தெரியாமல் காட்டரபுகளாக மட்டமான பேரித்தம்பலங்களை சாப்பிட்டு கொண்டு ஒட்டகத்திற்கு பேன் பார்த்து கொண்டு பாலைவனத்தில் நாடோடிகளாக பயணம் செய்த அந்த அரபுகளினுடைய வாழ்க்கையில் இந்த உயர்ந்த இலக்கான இஸ்லாம் மாற்றத்தை ஏற்படுத்த ஆரம்பித்தவுடன் அந்த இஸ்லாத்திற்காக வேண்டி எதையும் நாங்கள் இழப்போம், அந்த இஸ்லாத்தை எதற்காக வேண்டியும் நாங்கள் இழக்க மாட்டோம் என்ற உயர்ந்த சிந்தனையில் அந்த சமுதாயம் பயணம் செய்ததற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்திலேயே அவர்களை மிஞ்சுவதற்கு ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தினான். உலகத்திலேயே சிறந்த இடத்தில் வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை அழகுபடுத்தினான். வெறும் 80-90 வருட காலத்தில் கிறிஸ்தவர்களினுடைய கரத்தில் இருந்த எல்லா தேசங்களையும் அல்லாஹ் பிடுங்கி முஸ்லிம்களினுடைய கரத்தில் கொடுத்து அல்லாஹ் அழகு பார்த்தான். இமாம் இப்னு அசீர் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த வரலாற்றினுடைய தந்தை பேசுகிறார். எந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமுதாயத்தை கண்ணியப்படுத்தினான் என்று சொன்னால், ஆப்பிரிக்காவிலே மாலி பேரரசு என்ற ஒரு பேரரசை அல்லாஹ் உருவாக்கினான். ஆப்பிரிக்கா, இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஆப்பிரிக்காவினுடைய கண்டத்தில் மான்சா மூசா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளரை அல்லாஹ் உருவாக்கினான். எந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செல்வங்களை குமித்து வைத்தான் என்று சொன்னால், அவர் ஹஜ்ஜுக்காக வேண்டி ஆப்பிரிக்காவிலிருந்து அவர் வெளியேறிய பொழுது கோடிக்கணக்கான தங்கங்களை எல்லாம் தனக்கு பின்னால் தனது மனிதர்களை, தனது பணியாளர்களிடத்தில் சுமந்து கொண்டு வர சொன்னாராம். பார்க்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அந்த தங்கங்களை கொடுப்பாராம். ஒரு கட்டத்தில் எகிப்திலே அவர் தங்க வேண்டிய, ஹஜ்ஜிக்காக வேண்டி கிளம்பி வந்த பொழுது எகிப்தில் அவர் தங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்ட பொழுது அல்லாஹ் அவருக்கு கொடுத்த அந்த செல்வத்தை, அந்த எகிப்திய மக்களுக்கு தங்கத்தை கொடுத்ததினால் 15 வருடங்களுக்கும் மேலாக எகிப்தினுடைய தங்கமே வீழ்ச்சியடைந்து விட்டது. சாதாரண இரும்புக்கு இருக்கக்கூடிய மதிப்பு கூட இந்த மான்சாவினுடைய கரத்தில் அல்லாஹ் ஆட்சியை கொடுத்து தங்கங்களை பெருக்க வைத்து பார்ப்பவர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்ததினால் ஒரு கட்டத்தில் எகிப்தினுடைய தங்கத்தினுடைய மதிப்பே 15 வருடங்களுக்கு மேலாக குறைக்கப்பட்டது என்பதாக வரலாற்று ஆசிரியர் இப்னு அசீர் பதிவு செய்கிறார். என்று சொன்னால், இந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சிறந்த கண்ணியத்தை கொடுத்திருந்தான். ஆம், எதுவரை இந்த கண்ணியத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான் என்று சொன்னால், அல்லாஹ் ஒரு இலக்கை இந்த சமுதாயத்திற்கு காட்டியிருந்தான். அந்த இலக்கின் மீது இந்த சமுதாயம் உறுதியாக இருக்கக்கூடிய வரை அல்லாஹ் அந்த சமுதாயத்தை பாதுகாத்தான். இன்றைய தினத்தில் அந்த இலக்கை விட்டு கொஞ்சம் இந்த சமுதாயம் வழி புரண்டதோ, வழி தரண்டதோ, இந்த சமுதாயம் வழி மாறி பயணம் செய்ய ஆரம்பித்து விட்டதோ, அன்றைய தினத்தில் இருந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சமுதாயத்தை பிடிக்க ஆரம்பித்து விட்டான்.
இந்த உயர்ந்த இலக்கினுடைய மிக முக்கியமான ஒரு எதிரி இருக்கும் என்று சொன்னால் வஹன் என்று சொல்லக்கூடிய உலகத்தினுடைய மோகம் மட்டும்தான். இமாம் அபூ தாவூத் ரஹிமகுல்லா இதை பதிவு செய்கிறார்கள். இமாம் அல்பானி இதை சஹீஹாக்கி இருக்கிறார்கள். யூஷகுல் உமம் அன் ததாஅ அலைக்கும் கமா ததாஅ அல் அகல்லத்து இலா கஸ்அத்திஹா. ஒரு காலம் வரும், அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் எப்படி ஒரு பசிப்பவன் அவனினுடைய பசியின் காரணமாக உணவு தட்டின் பக்கம் கரங்களை விரைவாக கொண்டு செல்வானோ, அதே போன்று எனது சமுதாயத்தை முன்னால் நிப்பாட்டி கொண்டு உலகத்தினுடைய ஏனைய எல்லா சமுதாயங்களும் எனது சமுதாயத்தை சூறையாடக்கூடிய வேட்டையாடக்கூடிய ஒரு காலம் வரும். நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், வமின் கில்லத்தின் நஹ்னு யௌமஇதின் யா ரசூலல்லாஹ், அன்றைய தினத்தில் எங்களினுடைய இழப்புகள், எங்களினுடைய வீழ்ச்சிகள் எந்த இடத்திலிருந்து ஆரம்பமாகிறது பாருங்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்கிறார்கள், வமின் கில்லத்தி நஹ்னு யௌமஇதின் யா ரசூலல்லாஹ், அன்றைய தினத்தில் நாங்கள் எண்ணிக்கையினால், தலையால், பொருளாதாரத்தால், நாட்டின் பலத்தால் நாங்கள் குறைவாக இருப்போமா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், கால் பல் அன்தும் யௌமஇதின் கஸீருன், நீங்கள் தான் அன்றைக்கு பூமி பந்தின் மீது மிகப்பெரிய கூட்டமாக இருப்பீர்கள். நீங்கள் தான் அன்றைக்கு உலக பந்தின் மீது அதிகமான எண்ணிக்கை உடையவர்களாக இருப்பீர்கள். 1948 முஸ்லிம்களினுடைய புனித ஸ்தலமான மஸ்ஜிதுல் அக்ஸாவை யூதர்கள் கைப்பற்றுகிறார்கள். உலக வரைபடத்தை நீங்கள் படித்து பார்த்தால் 1940க்கு முன்னால், 48க்கு முன்னால் உலக வரைபடத்தை வடிவமைத்தவர்களை பார்த்தால் இஸ்ரேல் என்ற ஒரு தேசமே இருக்காது உலக வரைபடத்தில். 1948க்கு பிறகுதான் உலக வரைபடத்தில் இல்லாத ஒரு இஸ்ரேல் என்ற ஒரு நாடு திணிக்கப்படுகிறது. யார் இந்த யூதர்கள்? இவர்களினுடைய எண்ணிக்கை உலகத்தில் எத்தனை நபர்கள்? 1,50,00,000 2 கோடிகளுக்கும் உள்ளாக மட்டுமே இருக்கக்கூடிய நபர்கள் முழு உலகத்தினுடைய யூதர்களினுடைய எண்ணிக்கை. அதிலே 50 லட்சத்திலிருந்து 70 லட்சம் நபர்கள் மட்டும்தான் இஸ்ரேலிலே இன்றைக்கு தங்கி இருக்கிறார்கள். உலகத்தில் இந்த சமுதாயத்தினுடைய 3வது புனித ஸ்தலம் அல் மஸ்ஜிதுல் அக்ஸல் முபாரக், அல்லாஹ்வால் பரக்கத்து பொழியப்பட்ட இந்த உம்மத்தினுடைய முதல் கிபிலா, இந்த உம்மத்து பிலஸ்தீன் என்ற எங்களினுடைய இரத்தத்தால் குளிப்பாட்டப்பட்டு எங்களினுடைய ஜனாசாக்களின் மீது எழப்பட்ட அந்த பூமியை இல்லாத யூதர்கள், இல்லாத ஒரு நாட்டு மக்கள் முஸ்லிம் தேசத்திற்குள்ளாக வருகிறார்கள். எங்களினுடைய தேசத்தை பங்கு வைக்கிறார்கள், பிரிக்கிறார்கள், வெட்டுகிறார்கள். ஒரு கட்டத்திலே எங்களுக்கு எதிராக அவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய திட்டங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களினுடைய எண்ணிக்கை உலகத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தால் 1.5 கோடியிலிருந்து 2 கோடிகளை தாண்ட மாட்டார்கள். ஆனால் இவர்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய இந்த உம்மத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உம்மத்தினுடைய எண்ணிக்கை எத்தனை நபர்கள்? 2 கோடிகளா, 10 கோடிகளா, 50 கோடிகளா, 70 கோடிகளா, 100 கோடிகளா, 125 கோடிகளா, 150 கோடிகளா, 170 கோடிகளா? 200 கோடிக்கும் அதிகமான முஸ்லிம்கள். ஆதாரப்பூர்வமான தகவல் சொல்கிறது, ஒரு யூதன் எமக்கு முன்னால் நின்றால் அந்த யூதனை எதிர்த்து நிற்கக்கூடிய 110க்கும் அதிகமான முஸ்லிம்களை அல்லாஹ் தந்திருக்கிறார். உங்களினுடைய எண்ணிக்கை இந்த உலகத்தில் இந்த இஸ்ரேல் என்ற நாடு எந்த நாட்டுக்கு மத்தியில் அமைந்திருக்கிறது? ஷாம் முஸ்லிம்களினுடைய தேசம், எகிப்து முஸ்லிம்களினுடைய தேசம், ஈராக் முஸ்லிம்களினுடைய தேசம், ஜோர்டான் முஸ்லிம்களினுடைய தேசம், பிலஸ்தீன் முஸ்லிம்களினுடைய தேசம், சவுதி முஸ்லிம்களினுடைய தேசம், இந்த பக்கம் ஈரான் முஸ்லிம்களினுடைய தேசம். முழு அரபு நாடுகள் மூச்சு விட்டால் கூட செத்து விடுவார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் இடத்து வமின் கில்லத்தி நஹ்னு யௌமஇதின் யா ரசூலல்லாஹ், அன்றைய தினத்தில் நாங்கள் எண்ணிக்கையினால் குறைவாக இருப்போமா? உலகத்தில் எத்தனை நாடுகள் யூதர்களுக்கு இருக்கிறது? ஒரே ஒரு நாடு மட்டும்தான் யூதர்களுக்கு இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹுவை பெரும்பான்மையாக கொண்ட நாடுகள் 40க்கும் 50க்கும் அதிகமான முஸ்லிம் நாடுகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். என்ன வளத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்? இஸ்ரேல் என்ற நாட்டிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு வளத்தையுமே கொடுக்கவில்லை. பெட்ரோலாக இருந்தாலும், டீசலாக இருந்தாலும், அதே போன்று கனிகளாக இருந்தாலும், காய்களாக இருந்தாலும், பழங்களாக இருந்தாலும், இவை எல்லா வளங்களையுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம் நாடுகளுக்கு கொடுத்திருக்கிறார். இப்படி எல்லா விதத்திலும் அல்லாஹ் இந்த உம்மத்தை அதைத்தான் கேட்கிறார்கள், வமின் கில்லத்தி நஹ்னு யௌமஇதின் யா ரசூலல்லாஹ், அன்றைய தினம் நாங்கள் மிக குறைவாக இருப்போமா? எண்ணிக்கையினால், ஆள் பலத்தால், அதிகார பலத்தால், இராணுவத்தால் நாங்கள் மிக குறைவாக இருப்போமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல் அன்தும் யௌமஇதின் கஸீருன்,
நீங்கள் தான் அன்றைய பூமி பந்திலே அதிகமாக இருப்பீர்கள். வலாக்கின்னக்கும் உஸாஉன் கஉஸாஉஸ் ஸைல், கடலினுடைய அந்த சருகுகளை போன்ற அலைகளை போன்று எதற்குமே உதவி செய்யாத எண்ணிக்கைகளாக நீங்கள் இருப்பீர்கள். வலயன்ஸிஅன்னல்லாஹ மின் சுதூரி அதுவிக்குமுல் மஹாபத மின்கும் வலயக்திஃபன்னல்லாஹ ஃபீ குலூபிக்குமுல் வஹன். அல்லாஹ் எதிரிகளினுடைய உள்ளத்தில் இயற்கையாகவே லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு ஒரு அச்சத்தை கொடுத்திருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ்வின் மீது அல்லாஹ் ஒரு பயத்தை கொடுத்திருக்கிறான். இந்த பயத்தை உங்களின் மீது உங்களை பற்றி எதிரிகளுக்கு அல்லாஹ் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த அச்சத்தை வலயன்ஸிஅன்னல்லாஹ ஃபீ மின் குலூபிக் மின் சுதூரி அதுவிக்கும், எதிரிகளினுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் அந்த அச்சத்தை போக்க ஆரம்பித்து விடுவான். வலயக்திஃபன்னல்லாஹ ஃபீ குலூபிக்குமுல் வஹன், அல்லாஹ் உங்களினுடைய உள்ளத்தில் வஹனை போட்டு விடுவான். வமல் வஹ்னு யா ரசூலல்லாஹ், வஹன் என்றால் என்ன அல்லாஹ்வின் தூதரே? ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று விரும்புவீர்கள், இந்த உலகத்தை நேசிப்பீர்கள், இந்த உலகத்தையே இலக்காக கொண்டு பயணம் செய்வீர்கள். ஏன் பிறக்குகிறீர்கள்? உலகத்தில் வாழ்வதற்காக வேண்டி. ஏன் சம்பாதிக்கிறீர்கள்? உலகத்தில் வாழ்வதற்காக வேண்டி. ஏன் படிக்க வைக்கிறீர்கள்? உலகத்தில் வாழ்வதற்காக வேண்டி. ஏன் வீடு கட்டுகிறீர்கள்? உலகத்தில் நிம்மதியாக வாழ்வதற்காக வேண்டி. உங்கள் நோக்கம் என்ன? உலகத்தில் வாழ வேண்டும். உங்கள் இலக்கு என்ன? இந்த சம்பாத்தியத்தை அடைய வேண்டும். உங்கள் இலட்சியம் என்ன? இந்த மாடியை கட்ட வேண்டும் என்று இந்த முழு திட்டங்களும் உங்களுக்கு ஹுப்பு துன்யா, உலகத்தை பற்றியே நீங்கள் கனவு காண்பிருப்பீர்கள். உலகம்தான் உங்களுக்கு மிகப்பெரியதாக தெரியும். வ கராஹியத்துல் மௌத், அல்லாஹ்வின் பாதையில் மரணிப்பது, அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக வேண்டி வாழ்ந்து சாகுவதை நீங்கள் வெறுக்க ஆரம்பிப்பீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். فوالله ما الفقر أخشى عليكم ولكن أخشى عليكم أن تبسط عليكم الدنيا كما بسطت على من كان قبلكم. நான் உங்களை பயப்படுவதெல்லாம் தான் மரணிக்கக்கூடிய நேரத்தில் சொன்ன வார்த்தை. فوالله, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, மல் ஃபக்ர், நான் உங்களை பற்றி அஞ்சுவதெல்லாம் உங்களுக்கு ஏழ்மை வந்துவிடும் என்று நான் அஞ்சவில்லை. நீங்கள் ஏழ்மையிலே வாழ்வீர்கள், ஏழ்மையோடு உங்கள் வாழ்க்கைகள் கழிக்கப்பட்டுவிடும், உண்பதற்கு உணவு இருக்காது, உடுத்துவதற்கு ஆடை இருக்காது என்று நான் கவலைப்படவில்லை. அக்ஷா அலைக்கும், உங்களின் மீது நான் பயப்படுவதெல்லாம் வலக்கின் அக்ஷா அலைக்கும் அன் தபசுத அலைக்கும் துன்யா கமா பஸதத் அலா மன் கான கப்லக்கும், உங்களுக்கு முந்தைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் எப்படி உலகத்தை திறந்தானோ அதே போன்று அல்லாஹ் உங்களுக்கு திறந்து விடுவானோ என்று நான் பயப்படுகிறேன். காரணம், ஃபதனாஃபஸூஹா கமா தனாஃபஸூஹா, இதே போன்று உங்களுக்கு முன்னால் உலகம் திறக்கப்பட்டது, அந்த உலகத்தை அடைவதற்காக வேண்டி போட்டி போட்டார்கள். ஃபதுஹ்லிகஹும் கமா அஹ்லக்தஹும், அவர்கள் அழிந்தார்கள், இந்த உலகத்தின் பக்கம் சென்று நீங்களும் அழிந்து விடுவீர்களோ என்றுதான் நான் கவலைப்படுகிறேன். இமாம் திர்மிதி ஸஹஹஹு அல்பானி, இன்ன லிகுல்லி உம்மத்தின் ஃபித்னா, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு சோதனை இருக்கிறது. வஃபித்னத்துன் உம்மதி, இந்த முஹம்மது ஆகிய எனது சமுதாயத்தினுடைய சோதனைகள் எல்லாம் அல் மால், உலகமும் பொருளாதாரமும் ஆகும். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அரஃபாவினுடைய உரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த வஹன், இந்த உலகத்தினுடைய மோகம், நபித்தோழர்களினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரோமை கொடுத்தான், பாரசீகத்தை கொடுத்தான், முழு உலகத்தை கொடுத்தான். ஆனால் அந்த நபித்தோழர்கள் அந்த உலகத்தின் பின்னால் செல்லவில்லை. உலகம் மிகப்பெரியதாக மாற ஆரம்பிக்கிறது. முஸ்லிம் மன்னர்கள் இப்பொழுது எந்த சூழ்நிலைக்கு செல்ல ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால், இந்த வஹன் என்ற இந்த நோய் உலகத்தை அடைய வேண்டும், உலகத்தை ஆள வேண்டும், உலகத்தை ஆட்சி செய்ய வேண்டும். நபித்தோழர்கள் ஒவ்வொரு நாட்டிலும் இறங்கும் பொழுதும் சொன்னார்கள், நாங்கள் அனுப்பப்பட்டதெல்லாம், நாங்கள் எதற்காக வேண்டி இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், உலகத்தை அடைவதற்காக வேண்டியோ, ஆட்சி கட்டிலில் அமர்வதற்காக வேண்டியோ, அரசியலை நாங்கள் பிடிப்பதற்காக வேண்டி அல்ல. நாங்கள் அனுப்பப்பட்டதெல்லாம் மனிதர்களை வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை விட்டும் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய சிறந்த அடிமைகளாக உருவாக்குவதற்காக வேண்டித்தான் நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம். இந்த உலகம் எங்களுக்கு தேவையில்லை, இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் எங்களுக்கு தேவையில்லை. வல் ஆகிரத்து கைரு வ அபகா, நிரந்தரமான வாழ்வு எல்லாம் எங்களுக்கு ஆகிரத்து மாத்திரம்தான். லா ஈஷ இல்லா ஈஷல் ஆகிரா, வாழ்வு என்பது எங்களுக்கு இல்லை, ஆகிரத்தினுடைய வாழ்வை தவிர எங்களுக்கு வேற எந்த வாழ்வையும் அல்லாஹ் தரவில்லை. வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர், நிச்சயமாக இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் எல்லாம் ஒன்றுக்குமே உதவாத இன்பங்களை தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். யா
அய்யுஹன் நாஸ், மனித சமுதாயமே, இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், அல்லாஹ் வாக்கு தருகிறான், அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானது. ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலகத்தின் பக்கம் நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள், இந்த உலகம் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். வலா ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, மனிதர்களே இந்த உலகம் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். இந்த பிரச்சாரத்தை கொண்டுதான் அல்லாஹ்வின் தூதர் தனது ஆன்மீகத்தை ஆரம்பித்தார். எங்கு தொழுகை கடமையாக்கப்பட்டது? நோன்பு எங்கு கடமையாக்கப்பட்டது? ஹஜ் எங்கு கடமையாக்கப்பட்டது? ஜகாத் எங்கு கடமையாக்கப்பட்டது? வட்டி எங்கு தடை செய்யப்பட்டது? மது எங்கு தடை செய்யப்பட்டது? மக்காவிலே 13 ஆண்டு காலம் அல்லாஹ்வின் தூதர் என்ன பிரச்சாரத்தை செய்தார்கள் என்று சொன்னால், இந்த வஹனுக்கு எதிரான பிரச்சாரம் மட்டும்தான். நபியினுடைய மக்காவினுடைய கடைசி வருடத்தில் தான் அல்லாஹ் தொழுகையை கடமையாக்குகிறான். அதிலும் குறிப்பாக ஜமாத்தினுடைய தொழுகை மதீனாவில் தான் கடமையாக்கப்பட்டது. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு தான் அல்லாஹ் இந்த ரமதானினுடைய நோன்பை 13 ஆண்டு காலங்கள் நோன்பு கடமையாக்கப்படவில்லை. மதீனாவிற்குள் வந்ததற்கு பிறகுதான் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினான். ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டில் தான் அல்லாஹ் ஜகாத்தை கடமையாக்கினான். ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டில் தான் அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்கினான். ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டில் தான் அல்லாஹ் வட்டியை தடை செய்தான். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டில் தான் அல்லாஹ் மதுவை தடை செய்தான். அப்ப மதீனால என்ன அல்லாஹ்வின் தூதர் பிரச்சாரம் பண்ணாங்க? தொழுகை கிடையாது, நோன்பு கிடையாது, ஹஜ்ஜும் கிடையாது, உம்ராவும் கிடையாது, இபாதத்துகள் எதையுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்காவினுடைய மண்ணில் அல்லாஹ் கடமையாக்கவில்லை. அல்லாஹ்வின் தூதர் என்ன பிரச்சாரத்தை செய்தார்கள்? அந்த 13 ஆண்டு காலத்தில் இந்த மனித சமுதாயத்தை அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, ஹம்சா என்றெல்லாம் நாம் பேசுகிறோமே ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மஈன், இவர்களுக்கு மத்தியில என்ன மாற்றத்தை அல்லாஹ்வின் தூதர் கொண்டு வந்தார்கள்? இந்த வஹனை பற்றி உண்டான எதிர்ப்பலைகளை, இந்த உலகத்தினுடைய யதார்த்தத்தை புரிய வைத்தார்கள். எந்த ஒரு சமுதாயம் இந்த உலகத்தினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொண்டதற்கு பிறகு இந்த வஹன் அளிக்கப்பட்ட ஒரு சமுதாயம் முன்னால் நின்றதினால்தான் அல்லாஹ் பத்ரை அதற்கு பிறகுதான் கடமையாக்கினான். ஜிஹாதை ஹிஜ்ரி 2இல் தான் அல்லாஹ் கடமையாக்கினான். ஹிஜ்ரி 2இல் தான் ரமதானினுடைய மாதம் பிறை 17இல் தான் அல்லாஹ் ஜிஹாதை கடமையாக்கினான். 15 ஆண்டு காலமாக ஜிஹாது கடமை இல்லை, 15 ஆண்டு காலமாக நோன்பு கடமை இல்லை, 20 வருட காலங்களாக ஹஜ்ஜை அல்லாஹ் கடமையாக்கவில்லை, வட்டியை அல்லாஹ் தடுக்கவில்லை, மதுவை அல்லாஹ் தடுக்கவில்லை. காரணம் என்ன? இந்த உம்மத்தை அல்லாஹ் பக்குவப்படுத்தினான். உலகத்தினுடைய யதார்த்தத்தை இந்த நபியை கொண்டு, நீங்க குர்ஆனை படிச்சு பாத்தீங்கன்னா மக்கியா மதனியா அப்படின்னு சொல்லி 2 விதமான அத்தியாயங்கள் குர்ஆன்ல இருக்கும். மதீனாவில் இறக்கப்பட்ட அத்தியாயம், மக்காவில் இறக்கப்பட்ட அத்தியாயம். அல்லாஹ்வுக்காக வேண்டி உங்கள் வீடுகளுக்கு சென்றால் ஒரு முடிவெடுங்கள். மக்காவில் இறக்கப்பட்ட அந்த அத்தியாயங்களை எல்லாம் தனியாக படித்து பாருங்கள். மதீனாவில் இறக்கப்பட்ட அந்த அத்தியாயங்களை எல்லாம் தனியாக படித்து பாருங்கள். மக்காவில் இறக்கப்பட்ட எல்லா அத்தியாயங்களும் இந்த ஈமானை பற்றியும் உலகத்தின் யதார்த்தத்தை பற்றியும் அல்லாஹ் பேசுவான். இந்த வஹனுக்கு எதிராக அல்லாஹ் பேசுவான், மறுமையை பற்றி பேசுவான், தொழுகை சொர்க்கத்தை பற்றி பேசுவான், நரகத்தை பற்றி பேசுவான், அல்லாஹ்வுக்காக வேண்டி இழக்கக்கூடிய அந்த இழப்பினால் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை பற்றி அல்லாஹ் பேசுவான். முந்தைய சமுதாயம் எப்படியெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி இழந்தார்கள் என்பதைத்தான் அல்லாஹ் தர்பியா கொடுத்து கொண்டே இருந்தான். மதீனாவினுடைய அத்தியாயங்களில் தான் சூரா அன்ஃபால், சூரா தௌபா, இந்த அத்தியாயங்கள் எல்லாம் மதீனாவில் இறக்கப்பட்ட அத்தியாயங்கள். ஜிஹாதை பற்றி அல்லாஹ் பேசுவான். சூரத்துல் ஹஜ், ஹஜ்ஜை பற்றியும் ஜிஹாதை பற்றியும் அல்லாஹ் பேசுவான். இபாதத்தை பற்றி அல்லாஹ் பேசுவான். மசாயில்களை பற்றி அல்லாஹ் பேசுவான். மக்காவில் இறக்கப்பட்ட எந்த அத்தியாயத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மசாயில்களை பற்றி அதிகம் பேச மாட்டான். காரணம், ஒரு உம்மத்து தயாராக வேண்டும், உலகத்தினுடைய யதார்த்தத்தை உணர்ந்து கொண்ட ஒரு உம்மத்து தயாராக வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டி வஹன் அளிக்கப்பட்டு உலகத்தினுடைய மோகங்கள் சாகடிக்கப்பட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி இழக்கக்கூடிய ஒரு உம்மத்தை அல்லாஹ் தயார்படுத்தினான். பத்ரினுடைய மைதானத்தில் அல்லாஹ்வின் தூதர் எப்படி பிரார்த்தனை செய்தார்கள்? இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹும்ம இன் துஹ்லிக் ஹாதிஹில் அஸாபா, யா அல்லாஹ், இந்த அபூபக்கர், இந்த உமர், இந்த அலி ரலியல்லாஹ், இந்த பிலால் ரலியல்லாஹ், இந்த 313 நபரை நான் உருவாக்கிட்டேன். அல்லாஹும்ம இன் துஹ்லிக் ஹாதிஹில் அஸாபா, இந்த கூட்டத்தை நீ அழித்து விட்டால், இன்றைக்கு இந்த ஈமான் கொண்ட இந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு நீ தோல்வி கொடுத்து விட்டால் அதற்கு பிறகு நீ பூமியில் வணங்கப்பட மாட்டாய். ஈமானில் உறுதியான ஒரு சமுதாயத்தை இழப்பதை, அல்லாஹ்வுக்காக வேண்டி இழப்பதை விரும்பக்கூடிய ஒரு சமுதாயத்தை,
உலகம் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொன்னானே, அதை யதார்த்தத்தை உணர்ந்து கொண்ட சமுதாயத்தை ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா என்ற உலகத்திற்காக வேண்டி இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த உலகத்தினுடைய யதார்த்தத்தை அல்லாஹ் சொல்கிறான். உலகம் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். என்ன வித்தியாசமான ஒரு வார்த்தை. உலகம் என்ன சொல்லலாம்? உலகத்துல மூழ்காதீங்க, உலகத்தின் பக்கம் போகாதீங்க. அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையில் ஆயிரங்கள் அர்த்தம் இருக்கும். ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா. மனிதனே மனிதனே, எந்த உலகம் உலகம் என்று நினைக்கிறாயோ, எந்த உலகத்திற்காக வேண்டி மார்க்கத்தை புறக்கணிக்கிறாயோ, இந்த வஹன் அளிக்கப்பட்டால் போதும். பத்ர் வேண்டாம், உஹது வேண்டாம், ஹந்தக் வேண்டாம், ஃபத்ஹ் மக்கா வேண்டாம், ஹுதைபியா வேண்டாம். நமது உள்ளத்தில் இந்த வஹன் இருக்கிறதா இல்லையா என்பதற்கு ஒரு சின்ன ஆதாரம் என்ன? ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ், அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம். அழைப்பு கொடுக்கப்படுதா இல்லையா? என்ன அழைப்பு கொடுக்கப்படுகிறதா இல்லையா? எங்களினுடைய கால்கள் எங்கே நடந்து கொண்டிருக்கிறது? இதே ரமதானில் இந்த ஊரில் இருந்த அதே கூட்டங்கள் தானே, ஜும்மாவிலே கூடக்கூடிய அதே கூட்டங்கள் தானே ஒவ்வொரு நாளும் இந்த ஊரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ்வளு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமஹ் அஸ்ஸலா 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 ஃபமன் நஜா. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய முதல் கேள்வி இந்த தொழுகையை பற்றி தான். எவன் அதில் வெற்றி பெற்று விட்டானோ அதற்கு பிறகு வரக்கூடிய எல்லா வாழ்க்கையிலும் வெற்றி பெற்று விடுவான். இரவுகள் எல்லாம் சாதாரணமாக எனக்கு நான் என்னை வைத்து பேசுகிறேன். 3 மணி நேரங்கள் 4 மணி நேரங்கள் இந்த செல்போனை நோண்டுவதற்கு எனக்கு நிம்மதியாக இருக்கிறது. 3 மணி நேரங்கள் ஒரு படத்தை பார்த்து கொண்டிருப்பதற்கு எனது மகிழ்ச்சியாக இருக்கிறது. மணிக்கணக்கிலே நின்று கொண்டு பேப்பர் படித்து விவாதம் செய்து உலகத்தின் அரசியலை எல்லாம் கரைத்து குடிப்பதற்கு எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு முன்னால் 5 நிமிடங்கள் மனம் நிம்மதியாக ஓத முடிகிறதா தொழுகையிலே தக்பீர் கட்டியதற்கு பிறகு? என்ன எங்களினுடைய வஹனை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டுமே. ஆனால் இந்த பத்ர், இந்த ஜிஹாத், இந்த மக்கா, இந்த மதீனா, இதெல்லாம் இந்த அபூபக்கர், உமர் போன்ற அந்த பெரும் நபி தோழர்களுக்கு நமக்கெல்லாம் சாதாரணமாக உணர்ந்து கொள்ளலாம். 3 மணி நேரம் ஒரு படத்தை பார்க்கிறோம், ஏதாவது ஒரு அசட்டு வருகிறதா? 3 மணி நேரம் ஒரு படத்தை வச்சக்கன் வாங்காமல் 5 மணி நேரம் கிரிக்கெட்டை பார்க்கிறோம். பார்க்கிறோமா இல்லையா? ஏதாச்சும் நமக்கு கோவம் வருதா, எரிச்சல் வருதா, சடை வருகிறதா, தூக்கம் வருகிறதா? என்னடா இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு தோணுதா? ஆனால் ஆனால் 2 நிமிடம் அல்லாஹ்வுக்கு முன்னால் எங்க உள்ள ஓதுறதுக்கு தயாரா இருக்கா? தொழுகையில அல்லாஹ் அக்பர், இன்ன அத்தைனாக்கல் கௌஸர் ஃபஸல்லி ரப்பிக லிஷானிக வலா துதார், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முடிஞ்சிட்டா இல்லையா? எங்களுடைய உள்ளத்தில் வஹன் இறங்கி இருக்கிறதா இல்லையா? சாதாரணமாக ஒரு சிசிடி கேமரா, ஒரு சிசிடி கேமரா அது நம்மளை ஜூம் பண்ணிச்சுன்னா தவறு செய்ய மாட்டோம். நல்லா ஆடைகள்லாம் சரியாக்கிக்கிடுவோம், நல்லா சரியா கைகால ஆட்டி நடப்போம். மலத்தை சுமந்து கொண்டு நம்மை போன்று வாழக்கூடிய காவல்துறை இவர்களுக்கு முன்னால் தவறு செய்ய மாட்டோம். உம்மாக்கு முன்னாடி தவறு செய்ய மாட்டோம். வாப்பாக்கு முன்னாடி தவறு செய்ய மாட்டோம். எல்லாத்துக்கும் முன்னாடியும் கரெக்டா இருக்கிறோம். யாராச்சும் பெத்த பிள்ளைய பக்கத்தில் வச்சுட்டு ஆபாசம் படம் பார்ப்பாங்களா? உமாவை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு உமா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்களா? யாராச்சும் உலகத்தினுடைய மனிதர்களுக்கு முன்னாடி ஆபாச படத்தை வெப்சைட்டுக்குள்ள போய் பார்த்துட்டு இருப்போமா? தெரிந்த நண்பனை பக்கத்தில் வைத்தாவது பார்ப்போமா? என்ன அவன் பார்த்துட்டா என்ன ஆகுறது? நம்முடைய உள்ளத்தில் வஹன் எப்படி இறங்கியிருக்கு பாருங்க. வஹனை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பாடம் இந்த உம்மத்துக்கு தேவை. இந்த வஹனினுடைய யதார்த்தத்தை உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் இந்த சமுதாயம் எழுச்சியினுடைய பயணத்தில் கால் வைக்க முடியும். மற்ற எதில் கவனம் செலுத்தினாலும் சரி, அரசியலாக இருந்தாலும், கல்வியாக இருந்தாலும், பொருளாதாரமாக இருந்தாலும், ராணுவமாக இருந்தாலும், ஆயுதமாக இருந்தாலும், குத்தாக இருந்தாலும், வெட்டாக இருந்தாலும், எதுவுமே இந்த உம்மத்தினுடைய நிலைமையை மாற்றிவிடாது. எதுவுமே மாற்றாது. சந்தர்ப்பம், சூழ்நிலை அதுக்குன்னா இது உதவி செய்யும். இந்த யதார்த்தத்தை, உலகத்தினுடைய யதார்த்தத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் எவ்வளவு மட்டமாக வாழுகிறேன். இந்த உலகத்திற்கு முன்னால் என் தாயை பக்கத்தில் வச்சுட்டு இந்த காட்சியை பார்ப்பனா? என் புள்ள நல்ல 5 வயசு புள்ள, 6 வயசு புள்ள
பக்கத்துல மடியில வச்சுக்கிட்டே பார்க்க முடியுமா? பிள்ளையின் மீதுள்ள ஒரு பாசம், வாப்பாவை பக்கத்துல வச்சுக்கிட்டு, உஸ்தாத பக்கத்துல வச்சுக்கிட்டு, பள்ளி தலைவரை பக்கத்துல வச்சுக்கிட்டு, அல்லது மனிதர்களுக்கு முன்னால், என்ன மனிதர்களுக்கு முன்னால் ஒரு சிசிடிவி கேமரா ஜூம் பண்ணது தெரிஞ்சா அந்த இடத்துல உட்கார்ந்து ஆபாச வெப்சைட்டை பார்ப்போமா? ஒரு தவறான ஒரு செயலை நாங்க செய்வோமா? ஆனால் வல்லாஹு ஸமீஉம் பஸீர், இன்னல்லாஹ லா யக்ஃபா அலைஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா وعنده مفاتح الغيب لا يعلمها إلا هو ويعلم ما في البر والبحر وما تسقط من ورقة ولا حبة في ظلمات الأرض ولا رطب ولا يابس إلا في كتاب مبين ونحن أقرب إليه من حبل الوريد. இப்படி அல்லாஹ் சொல்றான் தன்னை பத்தி. அல்லாஹ் பார்க்கக்கூடியவன், அல்லாஹ் கேட்கக்கூடியவன். இன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் அவனுடைய பார்வையில் இருந்து எந்த ஒரு அணுவும் வானம் பூமியில் மறைந்து விடாது. அந்த ரப்பு யார்? உங்களினுடைய பிடரின் நரம்பை விட சமீபமாக இருக்கிறான். அந்த ரப்பு யார்? மறைவான ஞானத்தின் திறவுகோல் அவன் கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் எத்தனை மில்லியன் மரங்கள் இருக்கிறது, அந்த மரங்களிலே எத்தனை கோடி கிளைகள் இருக்கும், ஒவ்வொரு கிளையிலும் எத்தனை லட்சம் இலைகள் இருக்கும். ஒரே ஒரு இலை இந்த பூமியில் விழுந்தாலும் அந்த அல்லாஹ்வின் பார்வையில் இன்று மறையாது. அல்லாஹ் பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். கடலில் செய்தாலும் சரி, கரையில் செய்தாலும் சரி, இருளிலே செய்தாலும் சரி. யா புனை இன்னகா இன் தகு மிஸ்கால ஹப்பா, சூரா லுக்மான் அல்லாஹ் சொல்றான். தனது மகனுக்கு ஒரு பரிசு நடத்த படிச்சு கொடுக்கிறார். என் அன்பு செல்ல மகனே, கடிகின் வித்தளவிற்கு நீ கரையில் செய்தாலும் சரி, வானத்தில் செய்தாலும் சரி, அவுஃபி ஸஹரா, பூமிகளுக்கு கீழாக பாறைகளுக்கு இடையிலே நீ செய்தாலும் சரி, ஏத்திபிகல்லாஹ், அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் கொண்டு வருவான். இந்த உணர்வு நம்மள்ட்ட இருக்குதா? தெரியும், அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் ரொம்ப அன்புடையவன், 100 மடங்கு என் தாயை விட அல்லாஹ் கருணையுடையவன். இந்த உம்மத்தை அல்லாஹ் அழிக்க மாட்டான். எதுவரை என்று சொன்னால், அல்லாஹுவை மறந்து இந்த வஹன் என்றால் இப்படித்தான் குடிகொள்ள ஆரம்பித்து விட்டால் அதற்கு பிறகு இந்த உம்மத் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனூ மய்யர்தத்த மின்கும் அன் தீனி فسوف يأتي الله بقوم يحبهم ويحبونه أذلة على المؤمنين أعزة على الكافرين يجاهدون في سبيل الله ولا يخافون في الله لومة لائم. ஈமான் கொண்டவர்களே, நான் உங்களுக்கு கொடுத்த இந்த உயர்ந்த மார்க்கத்தை நீங்கள் புறக்கணித்து விட்டால் எனக்கு எந்த கவலையும் இல்லை. உங்களை அழித்து விட்டு அல்லாஹ் இனி ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவான். அவர்கள் அல்லாஹுவை விரும்புவார்கள், அல்லாஹ் அவர்களை விரும்புவான். யாருக்கும் பயப்பட மாட்டார்கள், யாரினுடைய பழிப்பு சொல்லுக்கும் அவர்கள் அஞ்ச மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய விஷயத்தை என்று சொல்கிறானே, எங்களை கொண்டுதான் இந்த மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன, எங்களை கொண்டு தான் இந்த இஸ்லாம் நிலைநாட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வஹன் குடிகொள்ள ஆரம்பித்தவுடன் எமது வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இன்றைக்கு ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது, அதைத்தான் அல்லாஹ் உணர்த்துகிறான். மனித சமுதாயமே, இந்த உலகம் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். என்ன புது வார்த்தையா இருக்கு? உலகத்தை பின்னாடி போவாத, உலகத்துல போயிடாத, இப்படிலாம் அல்லாஹ் சொல்லல. யா அய்யுஹன் நாஸ், மனிதனே, இன்ன வஅதல்லாஹி ஹக், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாக்கு உண்மையானது. ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலகம் உன்னை ஏமாற்றி விட வேண்டாம். எந்த உலகத்திற்காக வேண்டி நாம் வாழுகிறோமோ இந்த பிரச்சாரத்தை தான் அல்லாஹ்வின் தூதர் மக்காவில் செய்தார்கள். இதுதான் அபூபக்கரினுடைய உள்ளத்தில் ஆழமாக இறக்கப்பட்டது, உமர் ரலியல்லாஹுவின் உள்ளத்தில் ஆழமாக ஸ்திரப்படுத்தப்பட்டது, பிலால் ரலியல்லாஹுவினுடைய உள்ளத்தில் அம்புகளை போன்ற ஆழமாக தைக்கப்பட்டது. இந்த பிரச்சாரத்தின் மூலியமாகத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஒரு நபித்தோழ சமுதாயத்தை உருவாக்கினார். இந்த மேடையை விட்டு நான் இறங்குறதுக்கு முன்னாடி என்ன அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த உலகம் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். என் மனைவி வரும்பொழுது என்கிட்ட சொன்னாங்க, உலகத்தில் நான் நேசிக்கக்கூடிய உறவுகளிலேயே நீங்கள் முக்கியமான ஒரு உறவு, உங்கள் வரவை நான் எதிர்பார்க்கிறேன். நீங்கள் இல்லாமல் இரவுகள் கழிந்ததில்லை. என் முகம் பார்க்கும் முதல் முகமும் உங்கள் முகம்தான். ஒரு நாளினுடைய இறுதியில் என் முகம் பார்க்கும் இறுதி முகமும் உங்கள் முகம்தான். சூரியன் என் முகத்தை தீண்டுவதற்கு முன்னால் உங்கள் பார்வைத்தான் தீண்டி, எல்லோருக்கும் அப்படித்தான். இந்த மேடையை விட்டு நான் இறங்குறதுக்கு முன்னாடி அல்லாஹ் எனக்கு மரணத்தை கொண்டு வந்து விட்டால் 4 மாசம் 10 நாளைக்கு பிறகு என் மனைவி இன்னொருத்தனுக்கு மனைவி ஆயிடுவா. உண்மை. ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, மனிதனே, உலகம் உன்னை ஏமாற்ற வேண்டாம். பெரிய பாசம், என் மனைவியினுடைய பாசம் என் மேல
அவளுடைய தாயை இழந்தா, தகப்பனை இழந்தா, சகோதரன் இழந்தா, வீட்டை இழந்தா, நான் எங்க இருக்கணும் அங்குத்தான் இருக்க வேண்டும் என்று எனக்கு பின்னால் நிழலாக பயணம் செய்தாள். ஆனால் உண்மையான பாசமா? எதுவரை? இந்த உடலில் இந்த உயிர் இருக்கக்கூடிய வரைத்தான். இந்த உடலை விட்டு இந்த உயிர் செத்து விட்டால் முடிஞ்சிட்டே. 4 மாசம் 10 நாள் இடையிலேயே காதுல அப்பப்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க, இடையிலேயே பேச்செல்லாம் அடிபட ஆரம்பிச்சிடும். 4 மாசம் 10 நாளைக்கு பிறகு என் இடத்துல இன்னொருத்த வந்து அமர ஆரம்பித்து விடுவான். ஃபலா தகுர்ரன்னக்குமுல் ஹயாத்துத் துன்யா. என் மனைவி என்னை ஏமாற்றி விட்டாள். சரி, நான் இப்ப இறந்துட்டேன். நான் எந்த உலகத்துக்காக வேண்டி, எந்த பொண்டாட்டி, எந்த புள்ள, எந்த சொத்துகள், எந்த மார்க்கத்தை, எந்த ரப்புக்காக வேண்டி புறக்கணித்தோமோ, எந்த மார்க்கத்தை புறக்கணிச்சு கோடி கோடியாக சம்பாதித்தோமோ, நான் இறந்து என் கபருக்கு மேல் ஊத்தப்பட்ட அந்த தண்ணீர் காய்வதற்கு முன்னால் நான் பெத்த பிள்ளைகள் எல்லாம் நான் வைத்திருக்கக்கூடிய சொத்துக்காக வேண்டி பங்கு வைத்துக் கொண்டிருப்பார்கள். ஃபலா தகுர்ரன்னக்குமுல் ஹயாத்துத் துன்யா. மனிதனை இந்த உலகம் உன்னை ஏமாற்றி விட வேண்டாம், என் சொத்து என்னை ஏமாற்றி விடும். நான் இறந்துட்டேன். எங்க அம்மா 10 மாசம் கபூர்ல சுமந்த மாதிரி அவங்க வயிற்றுல சுமந்தாங்க. என் முகத்தை பார்க்கிறதுக்காக வேண்டி என் தாய் அழுத காலங்கள் எத்தனை காலங்கள். என் தாயை பற்றி சொன்னார் இப்னு உமர் ரலியல்லாஹு. ஒரு நபர் காபாவினுடைய அந்த முற்றத்திலே ஹுராசான் என்று சொல்லக்கூடிய இராக்கில் இருந்து தனது தாயை தோள் மேலிலேயே சுமந்து கொண்டு ஹஜ்ஜிக்கு வந்தாராம். இப்னு உமரினுடைய வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது, சஹீஹான வரலாறு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 கிலோமீட்டர் தோல்லையே தன் உம்மாவை தூக்கிட்டு வராங்க ஹஜ்ஜிக்கா வேண்டி. அரஃபா போறார், மினா போறார், முஸ்தலிஃபா போறார், எல்லாம் முடிஞ்சு கடைசி அவர் திருப்பி 1500 கிலோமீட்டர் தன் உம்மாவை ஹமலத்துஹு அலா உம்மிஹி அலா ரகபா ஹதீஸ்ல வருது. தனது தாயை தனது தோளின் மீது சுமந்தவராக மின் ஹுராசியுன் இலல் மக்கா, ஹுராசானிலிருந்து மக்கா வரை அவர் பயணம் செய்தார். எல்லாம் முடிஞ்சிட்டு திருப்பி தான் தாயை தோல்ல தூக்கி போட்டுட்டு எங்க போறாரு? மக்கா. திருப்பி தான் ஈரானினுடைய ஹுராசானுக்கு போறாரு. அப்ப நபி தோழர்கள் சொல்றாங்க அவரை பார்த்து, அவர்தான் நபியினுடைய தோழர் இப்னு உமர், இந்த உம்மத்தினுடைய ஹதீஸினுடைய அறிஞர் அப்படிங்கிறாங்க. மனிதருக்கு ஒரு சந்தோஷம், நபியினுடைய தோழர் நம்ம லைஃப்ல பார்த்துட்டோமே. போய் கேட்கிறார், என்ன கேட்கிறார்? இப்னு உமர் அவர்களே, எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க பாக்குறீங்க என் தாயை ஹுராசான்ல இருந்து நான் தோல்ல தூக்கிக்கிட்டே வரேன். கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 கிலோமீட்டர் வந்துட்டேன். ஹஜ்ஜெல்லாம் செஞ்சுட்டேன், திருப்பி தூக்கிட்டு போறேன். நான் என் தாய்க்கு முழுமையாக பணிவிடை செய்தவனாக அல்லாஹ்விடத்தில் கருதப்படுவேனா? நான் என் தாய்க்கு முழுமையாக பணிவிடை செய்தவனாக அல்லாஹ்விடத்தில் கருதப்படுவேனா? இப்னு உமர் ரலியல்லாஹு சிரித்துக்கொண்டே அந்த சகோதரனுடைய கரத்தை பிடித்து சொன்னார்கள், என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரனே, உன் தாயை நீ உலகமெல்லாம் உன் தோளில் சுமந்து சுத்தினாலும் உன் தாய் உன்னை வெளியேற்றும் பொழுது பிரசவத்தினுடைய நேரத்திலே பலமுறை அல்லாஹ் என்று கத்தி இருப்பாள். அவள் ஒரு முறை கத்தினாலே அந்த அல்லாஹ் பலமுறை அல்லாஹ் என்று கத்தி இருப்பாள். அந்த பல கத்துதலில் ஒரு கத்துதலுக்கு இது ஈடாகாது. ஆனால் எனக்காக வேண்டி கண்ணீர் வடித்து என்னை ஆதரித்து என்னுடைய மலங்களை சுமந்து என் சிறுநீரை சுமந்து இப்படி வாழ்க்கை நடத்திய என் தாய். நான் இன்னைக்கு இறந்துட்டேன். எங்க அம்மா அழுவாங்க, இந்த அம்மாவாச்சி என் பிள்ளையும் இறந்துட்டான், வயிற்றுலயே நான் சுமந்தேன், கபூர்லயும் என் புள்ள பக்கத்துல எனக்கு ஒரு கபரை கெட்டுங்க, அல்லது என் பிள்ளைக்கு கெட்டக்கூடிய கபரை கொஞ்சம் விசாலமா கெட்டுங்க, நான் கற்பத்துல சுமந்த மாதிரி இப்ப கபூர்லயும் என் பிள்ளைக்கு பாதுகாப்பா இருக்கேன் அப்படின்னு இந்த தாயாச்சி சொல்லுவாங்களா? ஃபலா தகுர்ரன்னக்குமுல் ஹயாத்துத் துன்யா. மனிதனை இந்த உலகம் உன்னை ஏமாற்ற வேண்டாம், என் தாயும் ஏமாற்றி விடுவார். என் தகப்பன் என்னை சுமந்தார், இரத்தத்தை பாலா ரத்தத்தை வேர்வையாக சிந்திய என் தகப்பன் சொல்வாரா, வேண்டாம் வேண்டாம் ஜனாசாவை தூக்காதீங்க, அழுவாங்க, கவலையில சொல்லுவாங்க. ஆனா உண்மையா சொல்லுவாங்களா? உண்மையா சொல்லுவாங்களா? வேணாம் வேணாம், என் பிள்ளைய வீட்டிலே வச்சிருங்க, நானே இருந்துக்கிறேன், என் புள்ள பக்கத்துக்கு தினமும் நைட்ல என் புள்ள கபருக்கு நான் போயிட்டு வரேன் சொல்லுவாங்களா? தகப்பன் இறந்துட்டாரு, நான் சொல்லுவேனா? என் தாய் இறந்து விட்டார்கள், நான் சொல்லுவேனா? என்னை வைத்து சுமந்த தாயை கபரிலே நான் இப்பொழுது சுமக்குகிறேன் யாராச்சும் சொல்லுவோமா? ஃபலா தகுர்ரன்னக்குமுல் ஹயாத்துத் துன்யா. உலகம் உன்னை ஏமாற்ற வேண்டாம் மனிதனே. என் பேர் என்ன? ஹுசைன். எங்க வாப்பா நான் பிறந்த உடனே முத்தம் கொடுத்து மடியில வச்சு அல்லாஹ்வை நினைச்சு என் பிள்ளையே நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாரா இல்லையா? ஹுசைன் அப்படின்னு பேர் வச்சிருப்பார். அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், ஆமினா, இதான் வஹன் அளிக்கப்பட்டால் மட்டும்தான்
வரலாறு பின்னால் செல்வோம். அதற்கு முன்னால் நபி என்ன தர்பியா கொடுத்தார்? தொழுகையை பத்தி பேசல, நோன்பை பத்தி பேசல, ஹஜ்ஜை பத்தி பேசல, வட்டியை பத்தி பேசல, மதுவை பத்தி பேசல, எதை பத்தியுமே பேசல. மதீனா மக்கால இதைத்தான் பேசினாங்க, இதைத்தான் உள்ளத்தில் ஊட்டினார். என்ன, என் பேர் ஹுசைன், அப்துல்லா, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். நம்ம இன்னைக்கு மரணிச்சிட்டோம். ஹுசைன் இறந்துட்டாரா அப்படியே கேட்பாங்க. ஹுசைன் எந்த வீட்டில் வச்சிருக்காங்கன்னா கேட்பாங்க. ஜனாசா இறந்துட்டா எந்த வீட்டில் ஜனாசா வச்சிருக்கிறாங்க? ஜனாசாவுக்கு அடிக்கடிக்காச்சா? மையத்தை எப்போ குளிப்பாட்ட போறாங்க? ஜனாசாவை யார் குளிப்பாட்டிட்டு இருக்கிறா? ஜனாசாவுக்கு கஃன் துணி கிழிச்சாச்சா? ஹுசைனுக்கு கஃன் துணி கிழிச்சாச்சா கேட்பாங்க. ஹுசைனுக்கு கபரை வெட்டியாச்சுன்னா கேட்பாங்க. ஜனாசாவுக்கு கஃன் துணி கிழிச்சாச்சா? எங்க அம்மா இருந்தாலும் அப்படிதான் கேட்பேன். எங்க அம்மா இருந்தாலும் அப்படிதான் கேட்பேன். என்ன, எங்க அம்மாவுக்கு குழி வெட்டிட்டீங்களா? எங்க அம்மாவை குளிப்பாட்டிட்டீங்களா? அப்படியா கேட்போம். என்ன கேட்போம்? ஜனாசாவை குளிப்பாட்டியாச்சா? ஜனாசாவை சந்துக்கு வந்துட்டா? ஜனாசாவுக்கு ஆரமாத்தியாச்சா? ஜனாசாவுக்கு கற்பூரம்லாம் வாங்கிட்டீங்களா? சரி, ஜனாசாவை பார்க்கறவங்க எல்லாம் கடைசியா பாருங்க. சரி, ஜனாசாவை கஃன்ல தூக்கி வைங்க, ஜனாசாவை சந்துக்குள்ள வைங்க, ஜனாசாவை தூக்குங்க, ஜனாசாவுக்கு பின்னாடி நடங்க. ஜனாசா எந்த பள்ளியில தொழுகை நடத்த போறாங்க? ஜனாசாவுக்கு யார் தொழுகை நடத்த போகிறார்? ஜனாசா உட்கார வச்சாச்சா? ஜனாசாவுக்கு யார் தொழுகை நடத்த போகிறார்? ஆண் ஜனாசாவா பெண் ஜனாசாவா? ஜனாசாவுக்கு தொழுகை முடிந்து விட்டதா? ஜனாசாவை கபருக்கு கொண்டு வாங்க, ஜனாசாவை பார்த்து இறக்குங்க, ஜனாசாவை பார்த்து இறக்குங்க, ஜனாசா மேல பார்த்து மண்ணலி போடுங்க. ஜனாசா அடக்கம் பண்ணியாச்சு, முடிஞ்சாச்சு. என் பேரை நீ ஏமாத்திரும். மோதிரம் எவ்வளவு பெரிய ரூபாய், கோடியை சம்பாதிச்சிருக்கிறேன், லட்சங்களை சம்பாதிச்சிருப்போம். யாராச்சும் ஒருத்தர் எங்க அம்மா என் கையில செஞ்சு போட்ட மோதிரம் 10 வருஷத்துக்கு முன்னாடி, உதாரணத்துக்கு யாராச்சும் ஒருத்தர் மரணிக்கும் பொழுது, கஃன் செய்யும் பொழுது, சரி அந்த மோதிரம் ரொம்ப விரும்பினாரு. எங்க வாப்பா நான் பிறந்த உடனே இடுப்புல ஒரு கயிறு கட்டி விட்டுருப்பாங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு அந்த கயிறு இருக்கும். கயிறு மாறி இருக்கும், ஆனா கயிறு இருக்கும். யாராச்சும் சொல்லுவாங்களா? ஆனா பிறந்ததுல இருந்து ஒரு உடம்போடி ஒட்டின கயிறு, அது அப்படி இருட்டு போட்டும் அப்படின்னு சொல்லுவாங்களா? அந்த மோதிரம் தானே எப்பவுமே ஒரு கையை அழகா இருக்குது, அப்படி இருக்கட்டும். உலகம் உங்களை ஏமாற்ற வேண்டாம். இதுதான் யதார்த்தம். இதைத்தான் நபி பாடம் நடத்தினார் அந்த மக்களுக்கு. இதை உணர்ந்து கொண்டு அந்த சமுதாயம் முன்னால் நின்றார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி இழப்பது, அல்லாஹ்வுக்காக வேண்டி இழப்புகளை தாங்குவது எதுவுமே இழப்பில்லை என்பதாக அந்த உம்மத்து நினைத்தது. அல்லாஹ் வெற்றிகளை கொடுத்துக் கொண்டே இருந்தான். என்னைக்கு இந்த உம்மத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், நீங்க எவ்வளவுதான் பெருசா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவுதான் பெருசா இருந்தாலும் சரி, உங்களிடத்தில் இந்த ஹுப்பு துன்யா உலகத்தின் மோகம் வந்து விட்டால் உங்களை தான் இந்த உலகம் சூறையாடுவார்கள். ரொம்ப எல்லாம் போக வேண்டாங்க, நான் சொல்றதா இல்லையா? எங்களை என்னுடைய எதிரி 1.5 கோடி பேரு, நாங்கள் 200 கோடி பேரு. என்னத்தை செய்ய முடிஞ்சிச்சு? இன்னைக்கு வர பலஸ்தீனை நினைத்து கண்ணீர் மட்டும்தான் வடிக்கிறோம். 1 ஆண்டல்ல 2 ஆண்டல்ல 70 ஆண்டுகள் தாண்டி விட்டது. 70 ஆண்டுகள் தாண்டி விட்டது. என்னதான் செய்யறோம்? கண்ணீர் மட்டும்தான் வடிக்கிறோம். ஏதாச்சும் செய்ய முடியுதா? ஒரு செங்கலை நம்மால் நட்ட முடிந்ததா? என்ன அல் வஹன், அல்லாஹ் நமது கோஷத்தை பார்க்க மாட்டான். அல்லாஹ் எங்களினுடைய அந்த வீரம், உடல் கட்டு, இதையெல்லாம் ஆள்பலம், ஆயுத பலம், இதெல்லாம் இந்த உம்மத்திற்கு தேவையே இல்லை. இதுதான் வெற்றியை தீர்மானிக்கும் என்று சொன்னால், பத்ரினுடைய மைதானத்தில் ரமலானினுடைய பிறையில் குஃபார்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தீர்மானித்திருக்க வேண்டும். அல்லாஹ் பார்ப்பது இந்த உள்ளத்தில் ஈமான் இறங்கி இருக்கிறதா, உலகத்தின் மோகங்கள் சாகடிக்கப்பட்டிருக்கிறதா, எனக்காக வேண்டி இழக்கக்கூடிய சமுதாயம் முன்னால் நிற்கிறதா, இந்த இஸ்லாத்தை உலகத்தில் நிலைநாட்டக்கூடிய ஒரு சமுதாயம் உருவாகி விட்டதா, இதைத்தான் அல்லாஹ் பார்ப்பான். இந்த சமுதாயமா நாங்க முன்னாடி வந்து நின்றால் ஆயுதங்கள் தேவையில்லை, ஆள்பலங்கள் தேவையில்லை. வானத்திலிருந்து அல்லாஹ் ஜிப்ரீலை இறக்குவான். வானத்திலிருந்து ஸலாஸத்தாலாஃபின் மினல் மலாயிகத்தி முன்ஸிலீன். பத்ரினுடைய மைதானத்திலே 3000 மாணவர்களை வானத்திலிருந்து நாம் இறக்கினோம். பலாயின் தஸ்பிரு வ தத்தகு வ யாதூனகும் மின் ஃபௌரிஹிம் ஹாதா யும்திதுகும் ரப்புக்கும் பி 5000 மினல் மலாயிகத்தி முஸவ்விமீன். அந்த பத்ருவாசிகளை போன்று, அந்த பத்ரில் நின்ற அந்த நபி தோழர்களை போன்று, இன் தஸ்பிரு பொறுமையாளர்களாக, வ தத்தகு அல்லாஹ்வுக்கு மட்டும் அஞ்சக்கூடிய சிறந்த மூமினாக நீங்களும் ஒரு களத்தை அமைத்து நின்றால், வ யாதூனகும் மின் ஃபௌரிஹிம்
சொல்கிறேன், ஹாதா யும்திதுகும் ரப்புக்கும் பிஹம்ஸத்தி ஆலாஃப், பத்ருவாசிகளுக்கு 3000 என்று சொன்னால் உங்களுக்கு 5000 மாணவர்களை இப்பொழுதும் நான் தயாராக வைத்திருக்கிறேன். முஸவ்விமீன், உங்களை வலுப்படுத்துவதற்கு, பாதுகாப்பதற்கு. பதிலில் இறங்கிய ஜிப்ரீல் அதே சக்தியோடு தானே இன்றைக்கும் இருக்கிறார். பதிலில் ஜிப்ரீலை இறக்கிய அதே அல்லாஹ் தானே இன்றைக்கும் அல்லாஹ்வாக இருக்கிறான். பதிலில் இந்த உம்மத்திற்கு இறக்கிய அதே ரப்பு தானே இன்றைக்கும் அதே ரப்பாக இருக்கிறான். ஏன் இன்றைக்கு அல்லாஹ் எங்களை பாதுகாக்க ஆட்களை அனுப்பவில்லை? ஏன் அல்லாஹ் சொல்கிறான்? இந்த பத்ருவாசி சூரா ஆல இம்ரான் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா பத்ருவாசிகளை பத்தி எல்லாம் பேசிட்டு கடைசி சொல்வான், பலா ஆம் அப்படித்தான் அப்படித்தான். நீங்க படிக்கிறீங்களா இல்லையா? பத்ருவாசிகளுக்கு 3000 மாணவர்கள் அப்படித்தான் இறக்கினேன், நீங்களும் அவர்களை போன்று நின்றால். அப்ப அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வதெல்லாம் எங்களினுடைய ஆள் பலம் ஆயுத பலம் அல்ல. இந்த வஹன் அளிக்கப்பட்ட ஒரு சமுதாயம் முன்னால் நிற்க வேண்டும். உலகத்தின் மோகங்கள் புதைக்கப்பட்ட ஒரு சமுதாயம் முன்னால் நிற்க வேண்டும். இந்த உலகத்தின் மோகத்தோடு நாங்கள் நின்றால் என்ன நடக்கும்? எவ்வளவுதான் பெரிய நபர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு வெற்றியை கொடுக்க மாட்டான். அதைத்தான் ஹிஜ்ரி 6ஆம் நூற்றாண்டிலே, கிபி அல்ல ஹிஜ்ரி 6ஆம் நூற்றாண்டிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு பலத்தை கொடுத்து கொண்டே இருந்தான். ஆனால் இந்த உம்மத் எந்த உலகத்தின் பக்கம் நீங்கள் சென்றுவிடக் கூடாது, எந்த உலகத்தினுடைய இன்பங்களின் பக்கம் நீங்கள் சென்றுவிடக் கூடாது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் உபதேசம் செய்தார்களோ, இந்த உலகம் இந்த உம்மத்திற்கு திறக்கப்பட ஆரம்பித்தவுடன் உலகத்தினுடைய ஆட்சியை விரும்ப ஆரம்பித்து விட்டார்கள், உலகத்தில் வாழ்வதை விரும்ப ஆரம்பித்து விட்டார்கள். இந்த வஹன் இந்த சமுதாயத்திற்கு உள்ளாக குடிகொள்ள ஆரம்பித்து விட்டது. இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் இந்த காலத்துல தான் பிறக்கிறாங்க. இமாம் இப்னு தைமியா, ஸலாஹுத்தீன் அய்யூபி, இமாம் இப்னு கஸீர், இமாம் இப்னு அஸீர் போன்றவர்கள் எல்லாம் இந்த காலத்துல தான் பிறக்கிறாங்க. இமாம் இப்னு கஸீர் எழுதுறாரு தன் வரலாறுல அல் பிதாயா வன் நிஹாயா என்ற பெரிய வரலாற்று நூல், தாரீக் வரலாற்று நூல். இமாம் இப்னு கஸீர் எழுதுறாங்க. இப்னு அஸீர் அல் காமிலு தாரீக், முழுமையான பரிபூர்ணமான உலகத்தின் வரலாறு என்பதாக இமாம் இப்னு அஸீர் அவங்க எழுதுறாங்க. இந்த சம்பவம்லாம் அவங்க காலத்துல தான் நடக்கு. என்ன நடந்துச்சு? செங்கிஸ்கான் அப்படின்னு சொல்லி நாங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். என்ன முஸ்லீம்களே இந்த பேர்லாம் சில பேர் வைப்பாங்க. இந்த செங்கிஸ்கான் பெரிய வீரன்லாம் இல்லை, ஒரு சின்ன ஒரு கிராமத்தை, ஒரு சின்ன ஒரு ஊர்ல, ஒரு சின்ன நாட்டை மங்கோலியர்கள் என்று சொல்லக்கூடிய அவனினுடைய இனத்தை ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறான். காதர் ஷா அல்லாஹ் எப்படி மாத்திரம் பாருங்க உலகத்தை. எவ்வளவு பெரிய சமுதாயம், நேற்று எப்படிலாம் படிச்சோம், வெற்றி கொள்வதற்கு நாடு இல்லையா என்று அழுதார். என்ன ஜகாத்து ஃபண்டை வாங்குறதுக்கு ஆள் இல்லாம பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் தூவப்பட்டது. ஆடுகள் பசியால் செத்தால் கூட அல்லாஹ் விட மாட்டான் என்று ஆடுகளினுடைய பசியை போக்கிய சமுதாயம், செல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் தங்கத்தை புதைத்து விட்டு சென்ற சமுதாயம். எப்படி அல்லாஹ் மாத்திரம் பாருங்க, நல்ல பெருசா இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது காதர் ஷா அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்சியான, அது செங்கிஸ்கான் பக்கத்தில் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறான். பெரிய ஹிலாஃபத்லாம் நடந்துட்டு இருக்கு. பெரிய முஸ்லிம்கள் தான் உலகத்தினுடைய ரோல் மாடல்கள், லீடர், தலைவர்கள். இப்போ இந்த செங்கிஸ்கானினுடைய அந்த நாட்டில் இருந்து இமாம் பிதாயா வன் நிஹாயா இப்னு கஸீர் சொல்றாங்க, இமாம் இப்னு அஸீர் அல் காமிலு தாரீக் என்ற புத்தகத்தில் சொல்றாங்க. அப்போ அந்த செங்கிஸ்கானினுடைய நாட்டில் இருந்து வியாபாரத்துக்காக வேண்டி சில வியாபாரிகள் வெளியே போறாங்க. யாரை தாண்டி? இந்த முஸ்லீம் ஆட்சியாளர்களை தாண்டி வெளியே போறாங்க. முஸ்லீம் ஆட்சியாளர் பார்க்குறாங்க, நல்ல வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பெற்றுட்டு வராங்க. நல்ல வியாபாரத்தில் லாபம் வச்சிருக்கிறானோட, இவனோட நம்ம பிடிச்சிட்டா இவனோட்ட நம்ம கொள்ளையடிச்சிடலாமே, நம்மளை யாரு கேட்க முடியும்? நம்மளை யாரு கேட்க முடியும்? உலகத்தினுடைய மோகம் நம்மளை யாரு கெடுக்கும்? நமக்கு பெரிய பலம் இருக்கு. சின்ன பையா செங்கிஸ்கான், இவங்களாம் ஒரு மனுஷன், இவங்களாம் ஒரு ஆட்சியா அப்படின்னு சொல்லி அந்த வியாபாரிகள் கொண்டு அந்த சொத்தெல்லாம் அபகரிச்சிடுறாங்க முஸ்லீம்கள். முஸ்லீம் மன்னர் செங்கிஸ்கான் என்ன செய்யறார்? வரம்பு மீறாமல் கடிதம் எழுதுறார் மன்னனுக்கு. எங்க நாட்டு மக்கள் உங்க நாட்டை கடந்து போனாங்க, இப்படி ஒரு தப்பு நடந்துட்டு, அதுக்கு நீங்க பதில் கொடுங்க, அதுக்கு உங்க மார்க் அடிப்படையில் நீங்க தீர்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கடிதத்தை ஒரு நபர் கையில கொடுத்து அனுப்பி வைக்கிறார். அந்த ஆளு போன உடனே, அடே எங்களை பார்த்து நீ கேள்வி கேட்கிறியா? எங்கள்கிட்ட நீங்க கடிதம் எழுதுவீங்களா? எங்களை பார்த்து நீங்க கேள்வி கேட்டுவீங்களா அப்படின்னு சொல்லி வந்தாலையும் கொண்டுட்டானோ, வந்தாலையும் கொன்னாச்சு. இமாம் இப்னு கஸீர், இமாம் இப்னு கஸீர் அல் பிதாயா வன் நிஹாயா
அல் காமிலு தாரீக் போன்ற இந்த புத்தகத்தில் அவங்க காலத்தில் நடந்த சம்பவம், இது நடந்த பிறகு அவங்க பிறக்கிறாங்க. ஒரு 10 வருஷத்துல இமாம் இப்னு தைமியா இந்த காலத்துல தான் பிறக்கிறாங்க. இந்த செங்கிஸ்கானினுடைய காலத்துல தான் இமாம் இப்னு தைமியாவும் இந்த செய்தியெல்லாம் மஜ்மு அல் ஃபத்தாவால தான் பதிவு செய்யறாங்க. இப்ப அந்த ஆள் பார்க்கிறான், சத்தம் அடிக்கிறான், வானத்திற்கு 2 சூரியன்கள் இருக்கக்கூடாது, வானத்திற்கு 2 சூரியன்கள் இருக்கக்கூடாது, அநீதம் இழைத்து விட்டார்கள் என்று தனது படையை, அந்த குறைந்த படையை தூக்கி திரட்டிட்டு இந்த உம்மத்தின் மீது யுத்தம் தொடுக்குகிறான். உம்மத்தின் நினைத்து பார்க்காத தோல்விகள் தோல்விகள் தோல்விகள். ஒரு கட்டத்திலே இந்த செங்கிஸ்கானை கண்டால் இந்த உம்மத்திலே வயிற்றில் இருக்கக்கூடிய கருக்கள் கூட கலைந்து விடுமோ என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் கொடுத்து விட்டான். செல்லக்கூடிய இடத்திலெல்லாம் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு தோல்வியை கொடுத்தான். இரண்டாவது, இது ஒரு விஷயம். இந்த வகுன் வந்துட்டுனா இரண்டாவது ஒரு குணம் இருக்கு. அது இரண்டாவது குணம் கூட கிடையாது, இந்த வகுனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குணம். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவினுடைய மைதானத்தில் அந்த அரபு மக்களை பார்த்து சொன்னாங்க, இன்ன ஷைத்தான கத் ஐஸ ஐ யஅபுதுஹுல் முஸல்லூன ஃபீ ஜஸீரத்துல் அரப். இந்த அரபு நாட்டிலே ஷைத்தான் வணங்கப்படுவதை விட்டும் நம்பிக்கை இழந்து விட்டான். இதுக்கு பிறகு அன்னைக்கு சாய்க்கப்பட்ட லாத்தும் உஸ்ஸாவும் அந்த சிலைகள் தான் இன்னைக்கும் சாய்ந்துதான் கிடக்கிறது. இன்றைக்கும் அங்கே இணை வைப்புகள் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, இன்ன ஷைத்தான், நிச்சயமாக ஷைத்தான் கத் ஐஸ், செத்துட்டான், நம்பிக்கை இழந்துட்டான், கோழையாகி விட்டான். எந்த விஷயத்தில்? ஐ யஅபுதுஹுல் முஸல்லூன ஃபீ ஜஸீரத்தில் அரப். இந்த அரபு நாட்டிலே ஷைத்தான் அவன் வணங்கப்படுவதை விட்டும் நம்பிக்கை இழந்து விட்டான். வலாகின், என்றாலும் அவன் ஆரோக்கியமாக இருக்கிறான். ஃபித் தஹரீஷி பைனஹும், இந்த ஜஸீரத்துல் அரபினுடைய ஆட்சியாளர்களை, மக்களை பிரிக்கக்கூடிய விஷயத்தில் அவன் ஆரோக்கியமாக இருக்கிறான். பார்க்கிறோமா இல்லையா? என்ன, கத்தார், சவுதி, துபாய் எல்லாம் நாடுகள் என்ன நடந்துட்டு இருக்கு? ஆப்கான் அடிச்சான் அமெரிக்கா, இவனெல்லாம் ஒன்று சேர்ந்தானோலா? ஈராக் அடிச்சான், இவனெல்லாம் குரல் கொடுத்தானோலா? பிலஸ்தீன் அடிக்கிறான், இவனெல்லாம் ஏதாச்சும் பேசுறானோலா? காஷ்மீரை கிட்டத்தட்ட 60-70 வருடமாக ரத்தத்தை ஒட்டுகிறான், ஏதாச்சும் வாய் திறக்குகிறானா? பர்மாவிலே பெட்ரோலை ஊத்தி எரிக்கிறான், யாராச்சும் ஏதாச்சும் செய்யறானோலா? ஏதாச்சும் குரல் கொடுக்கிறானோலா? ஆனால் அமெரிக்காவினுடைய எந்த நஸ்ரானிகளை தான் மரணிக்கும் பொழுது சிலுவையிட்ட வீரர்களை, கிறிஸ்தவர்களை இந்த நாட்டை விட்டு, ஜஸீரத்துல் அரப், முஹம்மதின் தேசத்தை விட்டு வெளியேற்றுங்கள் என்று சொன்னார்களோ, அந்த தேசத்தில் அவங்களை கூப்பிட்டு வரவேற்றான். உட்கார வச்சு நல்ல சிவப்பு கம்பளங்கள் கொடுக்கப்பட்டு, கரங்கள் முத்தமிடப்பட்டு, டான்ஸுகள் ஆடப்பட்டு, மிக சிறந்த எழுச்சிகள் படப்பட்டது. அவன் வந்து சொல்லிட்டு போனான், கத்தாரோடு உன் தொடர்பை முறிச்சிடு அப்படிங்கிறான். உடனே முறிச்சிட்டான். என்ன என்ன யோசிக்கிறதே கிடையாது. எதுக்கு ஒன்று சேர வேண்டுமோ, இந்த உம்மத்தினுடைய எந்த ஒரு விஷயத்திற்காக வேண்டியாவது ஜஸீரத்துல் அரப் என்று சொல்லக்கூடிய அரபு சமுதாயம் ஒன்று சேர்ந்திருக்கிறார்களா? ஆப்கானாக இருக்கலாம். யார் இந்த ஆப்கானை அடித்தார்? அமெரிக்கா. கத்தாரும் கூட்டு வைத்தான், சவுதியும் கூட்டு வைத்தான். ஈராக்கை அடித்தான், கத்தாரும் கூட்டு வைத்தான், இவனும் கூட்டு வைத்தான். பிலஸ்தீனை யார் அடித்துக் கொண்டிருக்கிறார்? இந்த உம்மத்தினுடைய 3வது புனித ஸ்தலம் 8500 நபித்தோழர்களினுடைய இரத்தத்தால் ஆறுகளாக ஓட்டப்பட்டு இந்த உம்மத்தின் ஜனாசாவின் மீது எழுந்திருக்கக்கூடிய எங்கள் புனித ஸ்தலத்தை அமெரிக்கா, இஸ்ரேல் அடிச்சிட்டு இருக்கிறான். ஏதாச்சும் குரல் கொடுக்கிறாங்களா? ஆனால் அவன் வந்து சொல்லிட்டு போறான், உன் சகோதரனோடு சேரக்கூடாது. ஓகே, நான் சேர மாட்டேன். சமயனா வாத்தாயினா. பார்க்குறமா இல்லையா? வலாக்கின் தஹ்ரீஷ, இது இன்னைக்கு இல்லை, இது இன்னைக்கு இல்லை, அன்னைக்கும் அப்படித்தான். நாடுகள் பிரிய ஆரம்பித்தது, குட்டி குட்டி மன்னர்கள் தாங்க ஆட்சி பண்ணணும். இன்னைக்கு எப்படி சிலுவை யுத்த வீரர்களோடு, கிறிஸ்தவர்களோடு இந்த மக்கள் ஒப்பந்தம் செய்கிறார்களோ, இமாம் இப்னு தைமியா சொல்கிறார்கள், அதே தவறைத்தான் என்ன செஞ்சாங்க? ஷாமினுடைய மன்னன் எழுதுறான், பலஸ்தீன் அன்னைக்கு யார் ஆண்டு கொண்டிருக்கிறாங்க? ஷியாக்கள். இந்த கிறிஸ்தவர்களுக்கு, இந்த தாத்தாரியர்களுக்கு எல்லாம் எழுதுறாங்க, எங்களை விட்டுருங்க, நாங்க உங்களுக்கு என்னன்னாலும் செய்யறோம், உங்களுக்கு என்ன சேவைனாலும் செய்யறோம், உங்களினுடைய பிளைட்டுக்கு கூட எங்க நாட்டில் வந்து நீங்க பெட்ரோல் போட்டு போலாம். ஈராக் அடிக்கிறதுக்கு கத்தார்ல தான் பெட்ரோல் போட்டான், ஈராக் அடிக்கிறதுக்கு சவுதி தான் வழி கொடுத்தான். பாக்குறோமா இல்லையா? இதே மாதிரி ஒப்பந்தம் தான். என்ன செய்யுங்க, எங்களை விட்டுருங்க, எங்க சகோதரர்களை நீங்க அடிச்சா நாங்க கேட்க மாட்டோம், என்ன செய்ய மாட்டோம், நாங்க தலையிட மாட்டோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிடிக்க ஆரம்பித்தான். அல்லாஹ் பிடிக்க ஆரம்பித்தான். பிரிவுகள் வந்ததற்கு பிறகு சூழ்நிலைகள், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களா இல்லையா?
ஷைத்தான் அவன் வணங்கப்படுவதை விட்டும் ஜஸீரத்துல் அரபிலே தோற்றுவிட்டான், செத்து விட்டான். ஆனால் உங்களை பிரிக்கக்கூடிய விஷயத்திலே முழு ஆரோக்கியத்தோடு இருக்கிறான். அந்த பிரிவினைகள் இன்றைக்கு மட்டுமல்ல, அன்றைக்கும் அப்படித்தான் அந்த யூத கிறிஸ்தவர்கள் செயல்முறைப்படுத்தினார்கள். அகீதா ரீதியாக, மசாயில் ரீதியாக, ஆட்சி ரீதியாக, நாடு ரீதியாக, மொழி ரீதியாக, கலாச்சாரம் ரீதியாக, சிந்தனை ரீதியாக இப்படியாக அவர்கள் பிரிக்க ஆரம்பித்தவுடன் ஒவ்வொரு இடத்திலும் இந்த செங்கிஸ்கான் அடித்துக் கொண்டே இருக்கிறான். செல்லக்கூடிய இடத்திலெல்லாம் அடியை தொடர்ந்து கொண்டே இருக்கிறான். ஒரு கட்டத்தில் ஹிஜ்ரி 650 இந்த உம்மத்தினுடைய தலைமை பீடம் பக்தாத் அழிக்கப்படுகிறது. இமாம் இப்னு அசீர் சொல்றார், அந்த புத்தக தாரீஹுல் காமில்ல, நான் இந்த வரலாறு எழுத மாட்டேன். அவர் சொல்றார், நான் இந்த வரலாறு எழுத மாட்டேன், என் கையால் எழுத மாட்டேன் அப்படிங்கிறார். அழுகிறார். அவரே சொல்றார், நான் அழுதேன், நான் எழுதக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனாலும் என் சகோதரர்கள் வற்புறுத்தியதினால் நான் எழுதுகிறேன். வெறும் 40 நாட்கள் தான் 25 லட்சத்திற்கும் அதிகமான முஸ்லிம்கள் ஒரே நாளிலே 2.5 லட்சம் முஸ்லிம்களை கொலை செய்தார்கள். ஒரே நாளிலே இந்த உம்மத்தினுடைய பலங்கள் செத்துவிட்டது. இந்த உம்மத்தினுடைய பொருளாதாரங்கள் பைத்துல் ஹிக்மா என்று சொல்லக்கூடிய பக்தாதினுடைய நூலகம், லட்சக்கணக்கான புத்தகங்கள் அந்த நூலகத்தில் இருந்தது. இந்த செங்கிஸ்கான் படையெடுத்ததற்கு பிறகு அந்த நூலகத்தினுடைய எல்லா புத்தகங்களையும் யூப்ரட்டிஸ் நதியில தள்ளி விடுறாரு. கிறிஸ்தவ வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், பல மாத காலங்களாக அந்த யூப்ரட்டிஸ் நதியே கருப்பு மையாக ஓடியது. பள்ளிவாசல்களினுடைய மினாராக்களில் மிம்பர்களிலே பன்றிக்கறிகள் பரிமாறப்பட்டு குழந்தைகள், பெண்கள் எந்த வித்தியாசமும் இல்லாமல், இமாம் இப்னு கஸீர் பிதாயா வன் நிகாயாவில் சொல்கிறார்கள், ஒரே நாளிலே 2 லட்சம் மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இமாம் புகாரா, ரஷ்யாவினுடைய புகாரா என்ற தேசத்திலே, புகாரி ரஹிமகுல்லாஹ்வுடைய அந்த தேசத்திலே இந்த செங்கிஸ்கானினுடைய மகன் ஒரே நாளிலே 3 லட்சம் மக்களை கொலை செய்தார். தாரீகளை பதிவு செய்றாங்க. எந்த அளவுக்கு முஸ்லிம்கள் இருந்தார்கள் என்று சொன்னால், ஒரு தாத்தாரிய பெண் ஆன மாதிரி நல்ல ராணுவ அணிஞ்சி இமாம் இப்படி பதிவு செய்றாங்க. அந்த முஸ்லிம் கிராமத்துக்கு வருவா, எல்லா முஸ்லிம் ஆம்பளையும் வெளியே வாங்கலாம், எல்லாம் வெளியே வருவாங்களாம், தலையை குனிங்கம்பாலாம், தலையை குனிவானுலாம், எல்லோரையும் வெட்டி செல்வாள் ஒரே ஒரு பெண். இமாம் இப்னு அசீர் சொல்றாங்க, அப்படி ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு தாத்தாரிய வீரன் சென்றான். எல்லா முஸ்லிம் ஆண்களையும் வெளியாக சொன்னான். எல்லோரும் வெளியானார்கள். ஆனால் அவன் வாளினுடைய அந்த உரையிலே வாள் இல்லை, வெறும் உரையை மட்டும் மாற்றி எடுத்து விட்டு வந்து விட்டான். சொன்னா, நான் வீட்டில் போய் வாள் எடுத்துட்டு வருவேன், கரெக்டா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னா. அதே மாதிரி இமாம் இப்னு அசீர் சொல்றான், வீட்டில் போய் வாள் எடுத்துட்டு வந்து எல்லார் தலையையும் வெட்டினான். இந்த உம்மத்து தலையை தாங்கக்கூடிய தலையாக, தொங்கக்கூடிய தலையாக மட்டுமே இருந்தது. என்ன காரணம், என்ன பலங்கள்? இது அன்னைக்கு இல்லை, இன்னைக்கு அப்படித்தானே இருக்கிறோம். இன்னைக்கும் எங்களால் என்ன செய்ய முடிந்து விட்டது? எங்கள் பலத்தால், எங்கள் இஸ்லாமிய ஆட்சியாளர்களால், எங்கள் பெட்ரோலால், எங்கள் டீசலால், எங்கள் ராணுவத்தால், எங்களினுடைய அரபு தேசத்தினுடைய கூட்டு ராணுவத்தால் இஸ்ரேலினுடைய எந்த துரும்பையாவது எங்களால் அசைக்க முடிந்ததா? என்ன இந்த வகின், இந்த உலகத்தினுடைய மோகம் வந்துவிட்டால், அதைத்தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு ராணுவ படையை அனுப்பும் பொழுதும் ஒரு வார்த்தை சொல்வார்கள், நான் உங்களை அனுப்பி கொண்டிருக்கிறேன், அறிந்து கொள்ளுங்கள், நாம் வெற்றி பெற்றதெல்லாம் இந்த உலகத்தினுடைய எண்ணிக்கையை கொண்டல்ல, வலா உத்தா வலா இத்தா, எண்ணிக்கையை கொண்டோ, முயற்சியை கொண்டோ, வலா குவா, சக்திகளை கொண்டோ நாம் வெற்றி பெற்றதில்லை. வலாகின் தகலிபூனஹு பிஹாதத்தீன், இந்த உலகத்தில் நாம் வெற்றி பெற்றதெல்லாம் இந்த மார்க்கத்தை பின்பற்றியதினால்தான். என்றைக்கு இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நீங்களும் இந்த மார்க்கத்தை எதிர்க்கக்கூடிய பாவிகளும் பாவம் செய்யக்கூடிய விஷயத்தில் சமமாக ஆகிவிட்டீர்களோ? பார்க்கிறோமா இல்லையா? ஒரு காலம் இருந்துச்சு, காஃபிர்கள் விபச்சாரம் செஞ்ச காலம். ஒரு காலம் இருந்துச்சு, காஃபிர்கள் வட்டி வாங்கிய காலம். ஒரு காலம் இருந்துச்சு, இறை மறுப்பாளர்கள் ஏமாற்றிய ஒரு காலம். இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு எந்த விதத்திலும் சலித்தவர்கள் அல்ல. செய்றாங்களா இல்லையா? ஒரு காலம் இருந்துச்சு, காஃபிர்கள் மட்டும்தான் வாரத்தில் ஒரு நாள் தங்கள் இறை இல்லங்களில் ஒன்று கூடுவார்கள். ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை, நல்ல நாள், திங்க நாள், இந்த மாதிரி நாட்கள்ல மட்டும்தான் அவங்களினுடைய கோயில்கள்ல, அவங்களினுடைய ஆலயங்கள்ல கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கும். இன்னைக்கு அதே மாதிரி ஒரு காலம் வந்துட்டா இல்லையா? என்ன காலம்? வெள்ளிக்கிழமை ஆயிட்டுன்னா இந்த உம்மத்திற்கு பெருநாள் மாதிரி இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாரும் வந்துருந்தாங்க. நான் கேட்கிறேன், அன்னைக்கு அதே அசரில் இந்த ஊரில் அத்தனை நபர்களும் இருந்தீர்களா இல்லையா? ரோமை வெற்றி கொண்டதற்கு பிறகு அந்த ரோமினுடைய மன்னன் கேட்கிறான், வரலாற்றில் தஹபல் கலாம், இதெல்லாம் அரபு வரலாற்றில் தங்க எழுத்துக்களால் பதியப்பட்ட வார்த்தைகள்.
1000 வருடங்கள் பழமையான அலெக்சாண்டரின் நேரடி பார்வையில் உருவாக்கப்பட்ட கிறிஸ்தவ சாம்ராஜ்யமான உலகத்திற்கே மூச்சுவிட கற்றுக் கொடுத்த இந்த ரோமினுடைய சாம்ராஜ்யத்தை பேரித்தம்பளத்தை சாப்பிட்டுக் கொண்டு ஒட்டகத்தில் பயணம் செய்யக்கூடிய காட்டரபுகளான மட்டமான மக்கள் தோற்றுவிட்டார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு முன்னால் இந்த ரோம் தோற்றுவிட்டது என்று சொன்னால் என்ன காரணம்? இந்த ராணுவ வீரர்கள் தலை குனிந்திருக்கிறார்கள். ஒரே ஒரு ராணுவ வீரன் இருந்து சொன்னான், ருஹ்பானும் பில்லைல் வ ஃபுர்சானும் பின்னஹார். ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்கிறான். 1000 வருடம் பழமையான நாம், ராணுவத்திற்கென்றே உருவாக்கப்பட்ட நாம், உலகத்தினுடைய வல்லரசுகளில் அதிமுக்கியமான வல்லரசு நாம், பேரித்தம்பளத்தின் கொட்டைகளை சாப்பிட்டு ஒட்டகத்தின் பாலை அறிந்து கொண்டு மேலாடைகள் கூட இல்லாமல் உலகத்தில் நாடோடிகளாக வாழ்ந்து கொண்டிருந்த அரபு சமுதாயத்திடத்தில் நாம் தோற்றுவிட்டோமேயானால் என்ன காரணம்? யாருக்கும் தைரியம் இல்லை. ஒரு இளைஞன், ஒரு ராணுவ வீரன் எழுந்து சொன்னான், ருஹ்பானும் பில்லைல் வ ஃபுர்சானும் பின்னஹார். நாங்கள் ஒரு கூட்டத்தை எதிர்கொண்டோம். யாரிடத்தில் தோற்றோம் தெரியுமா? அவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? ருஹ்பானும் பில்லைல், இரவிலே அவர்கள் கூடாரத்தை போய் பார்த்தால் அழுது கொண்டிருக்கிறார்கள், குர்ஆன் ஓதிக்கொண்டு கால் கடுக்க நின்று வணங்குகிறார்கள். வ ஃபுர்சானும் பின்னஹார், பகலினுடைய நேரத்திலே குதிரையின் மீது அமர்ந்த சிங்கங்களாக போராடுகிறார்கள். இரவிலே அவர்கள் தூங்குவதில்லை, இரவிலே அவர்கள் மது அருந்துவதில்லை, இரவிலே அவர்கள் டூ வீலரிலே பயணம் செய்வதில்லை. அல்லாஹ் கூறினானே, ஒவ்வொரு நாளும் இரவிலே முதல் வானத்திற்கு ரப்பி இறங்கி வருகிறான். என்னிடத்தில் பிரார்த்திப்பவர்கள் யாராவது இருக்கிறார்களா? என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று அல்லாஹ் கரத்தை விரித்து கேட்கிறானே. அந்த நேரத்தில் இந்த உம்மத்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தது. ஆதலால் தான் வெற்றி பெற்றார்கள். எங்க இன்றைக்கு அந்த உம்மத்? யாராச்சும் சொல்லுங்க பார்ப்போம். இரவுல அதிராம்பட்டினத்தினுடைய இளைஞர்களினுடைய இரவுகள் எப்படி கழியுது? எங்க போய்கொண்டிருக்கிறது? நாங்கள் யார்? எங்களின் பரம்பரை என்ன? எங்களினுடைய தகப்பன்கள் யார்? ருஹ்பானும் பில்லைல் வ ஃபுர்சானும் பின்னஹார். இது ரோம் வெட்டிக்கு. பாரசீகத்தில் வெற்றி பெற்றோன்னு கேட்கிறான் அந்த பெண்மணி, பாரசீக பெண்மணி கேட்கிறார். அவதான் அரசியா இருந்தா, எப்படி நாங்க வெற்றி பெற்றோம்? எப்படி நாங்க தோந்தோம்? உலகத்திலேயே அதிமுக்கியமானவர்கள், உலகத்தினுடைய மிக முக்கியமானவர்கள், உலகத்தினுடைய வல்லரசுகளுக்கெல்லாம் வல்லரசுகள், நாம் எப்படி தோற்றோம்? ஒரு இளைஞன் எழுந்து சொன்னான், அவர்கள் யார் தெரியுமா? நாம் எல்லாம், அவன் சொல்றான், நாம் எல்லாம் நம்ம சகோதரர்கள் செத்ததற்கு பிறகு நாம் சாகுவோம் என்று நினைக்கிறோம். அவங்க வெட்ட வந்தாங்கன்னா முதல்ல இவன் பின்னாடி போயிட்டு முன்னாடி தள்ளி விடுறான். ஆனா அவங்க யார் தெரியுமா? தங்கள் சகோதரர்களை தள்ளிவிட்டு தங்கள் கழுத்தை கொடுக்கிறார்கள். தங்கள் சகோதரர்களை, நீங்க போங்க நான் போறேன், நீங்க போங்க 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 நான் போறேன்னு சொல்லி முன்னாடி வந்து சாவுறாங்க. சாவை விரும்பிய கூட்டம், மரணத்தை எதிர்கொண்ட கூட்டம், மரணம் அவர்களை கண்டு பயப்படுகிறது. என்ன? உலகத்தில் எல்லோரும் போராடுவார்கள். எதுக்காக வேண்டி போராடுறான்? இந்த பாசிசம், இந்த RSS, இந்த VHP, PJP, இன்னும் இது இந்தியா, கிறிஸ்தவன், யூதன் எல்லாம் எதுக்கு போராடுறான்? உலகத்தில் வாழணும் சொல்லி போராடுறான். அப்படிதானே? நாங்க வாழணும், நாங்க என்ன செய்யணும்? நல்ல ஆட்சி அமைக்கணும், நாங்க பெரிய சர்வாதிகாரத்தை கெட்டமைக்க வேண்டும், இந்துத்துவாக்கே பெஹ்சாஹே, முழு இந்துஸ்தான் முழுவதும் இந்துத்துவாவை நிலைநாட்ட வேண்டும். இப்படிதானே வாழ்றான். இதான நோக்கம். ஆனால் ஆனால் நபித்தோழர்கள் எதுக்காக வேண்டி போராட்டம் பண்ணாங்க? தான் வாழணும் சொல்லியா? ஆனா நம்ம செத்து போனால், நாங்க செத்து போனால் அல்லாஹ்வின் தூதர் கொடுத்த பயிற்சியை பாருங்க. ஒரு சில நாட்களுக்கு முன்னால் அப்துல்லா என்ற ஒரு நபித்தோழரினுடைய மரணத்தை நம்ம எல்லாம் படிச்சோம். 9 குழந்தைகளை அனாதையாக்கி விட்டு யுத்த காலத்தில் மரணித்த நபித்தோழரை படிச்சோம். இமாம் முஸ்லிம் பதிவு செய்யறாங்க. இப்ப என்னுடைய ஜனாசா வந்த உடனே ஜாபிர் ரதியல்லாஹு அழுகுறாங்க. பெத்த வாப்பாவா இல்லையா? இந்த ஜனாசாவை பார்த்து தார தாரையா அழுகுறாங்க. ரசூலா சொல்றாங்க, ஏன் அழுகுறீங்க? இதுக்காக வேண்டி அழுகுறீங்க? நீங்க ஏன் அழ வேண்டும்? அல்லாஹ் இவர் விஷயமாக ஒரு வசனம் இறக்கி இருக்கிறான். ولا تحسبن الذين قتلوا في سبيل الله اموات بل احياء عند ربهم يرزقون. அல்லாஹ்வின் பாதையில் தியாகம் செய்து ஷஹீதானவர்களை செத்து போனவர்கள், மரணித்து விட்டவர்கள் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம், அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள். யுர்ஸகூன், அல்லாஹ் உணவு கொடுக்கிறான். இந்த வசனத்தை ஓதி காமிச்ச உடனே இமாம் புகாரி ரஹிமகுல்லா, இமாம் முஸ்லிம் ரஹிமகுல்லா பதிவு செய்றாங்க. இதை நபித்தோழர்கள் விளக்கம் கேட்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், இதனுடைய விளக்கம் என்ன? ரசூலுல்லாஹ்வே சில வசனத்திற்கு தஃப்சீர் செய்வார்கள், அப்படி சில வசனங்கள் நபித்தோழர்கள் விளக்கம் கொடுப்பார்கள், அப்படி சில வசனங்கள்
தாபிஈன்களும் விளக்கம் கொடுப்பார்கள். அப்படியும் சில வசனங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கறாங்க. அந்த விளக்கத்தை இமாம் புகாரி முஸ்லிம் பதிவு செய்றாங்க. அல்லாஹ்வின் பாதையில் ஒரு நபர் மரணித்து விட்டால், அல்லாஹ்வின் பாதையில இந்த வகன் அளிக்கக்கூடிய அந்த முறையை பாருங்க. உலகத்தில் அவர்கள் போராடுவதெல்லாம் அந்த பாரசீகத்தினுடைய அந்த ராணிக்கு சொன்ன வார்த்தை என்ன? நாம் நமது சகோதரர்கள் செத்ததற்கு பிறகு நாம் சாகுவோம் என்று நினைக்கிறோம். ஆனால் நாங்கள் எதிர்கொண்ட அந்த முஹம்மதின் ராணுவ வீரர்கள் தங்கள் சகோதரர்களை விட நாம் தான் முந்தி மரணிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இதுதான் நாம் தோற்றதற்கு காரணம். என்ன காரணம்? எப்படி? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இமாம் முஸ்லிம், இமாம் புகாரி, இமாம் அபூ தாவூத், இமாம் திர்மிதி எல்லோரும் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் இப்னு கஸீர் இந்த தஃப்சீருக்கு இந்த ஹதீஸை தான் கொண்டு வருகிறார்கள். ஒரு நபர் அல்லாஹ்வின் பாதையில் மரணித்து விட்டால் நம்ம எல்லாம் கபூர்ல கொண்டு வைப்பாங்க. முன்கர் நக்கீர் இது எதுவுமே அல்லாஹ்வின் பாதையில் மரணித்த அந்த சுகதாக்களுக்கு அல்லாஹ் வைக்க மாட்டான். அவர் மரணிச்ச உடனே ஒரு சொர்க்கத்தில் ஒரு பறவை இருக்கும். அந்த பறவையினுடைய உடலுக்குள்ளாக இந்த நபரினுடைய உயிரை கொண்டு போய் அல்லாஹ் உள்ள செலுத்திடுவான். உள்ள போய் இந்த பறவை பறக்க ஆரம்பிச்சிடும். சொர்க்கத்துக்கு அல்லாஹ் சொல்வான், நீ நாடிய இடத்தில் பறந்து செல். நாடிய இடத்துக்கு பறக்கும். சொர்க்கத்தினுடைய பழங்களை எல்லாம் சாப்பிடும். அந்த அரிசிக்கு தொங்கக்கூடிய ஒரு காப்பு இருக்குமாம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அதுல அந்த பறவை கொஞ்ச நாளைக்கு பிறகு நல்லா சாப்பிட்டு எடுத்து ஓய்வெடுப்பதற்காக வேண்டி அந்த அரிசிக்கு பக்கத்தில் அமர்ந்து கொள்ளும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன் தந்தையும் இப்படித்தான் சொல்றாங்க பாருங்க. அந்த அல்லாஹ் அந்த பறவைக்கு முன்னால் உதயமாகுவான். தொலாத் என்றால் சூரியன் உதித்தது. தொலா ஷம்ஸ், துலு ஷம்ஸ், உரூபு ஷம்ஸ், சூரியன் உதித்தது, சூரியன் மறைந்தது. அல்லாஹ்வின் தூதரினுடைய வார்த்தை என்ன? அல்லாஹ் அந்த பறவைக்கு முன்னால், அந்த சுகதாவின் உயிரை சுமக்கக்கூடிய அந்த பறவைக்கு முன்னால் அல்லாஹ் உதயமாகி விடுவான். கேட்பான், நல்லா திருப்தியா இருக்கிறீங்களா? போதுமா? யார் பேசுறா? ரப்பு பேசுறேன். சொல்லுவான், போதுமா? உங்களுக்கு ஏதாச்சும் செய்யணுமா? உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? ஏதாச்சும் ஒன்று அதிகப்படுத்தி தரட்டா? அந்த பறவை பேசும், யா அல்லாஹ், எதுவுமே வேண்டாம் யா அல்லாஹ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப திருப்தியா இருக்கிறேன். சொர்க்கத்தில் ஏன் இடத்தை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். மக்கள்லாம் கபூர்ல இருக்கிறாங்க, நான் பறந்துகிட்டே இருக்கிறேன். நான் அந்த சொர்க்கத்தின் கனிகளை சாப்பிடுறேன். இதை விட ஒரு சிறப்பு வேண்டும். போதும் யா அல்லாஹ் அப்படின்னு நல்லா மறைய ஆரம்பிச்சிருவான். திருப்பி இந்த பறவை பறக்க ஆரம்பிக்குமா. இப்படி 3 மட்டம் போய் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த அரிசி பக்கத்தில் அமர ஆரம்பித்து விடும். அல்லாஹ் அந்த பறவைக்கு முன்னால் உதயமாகுவான். வகன் அளிக்கப்பட வேண்டும். நபி தோழர்களுக்கு இப்படித்தான் தர்பியா கொடுக்கப்பட்டது. உள்ள வருவான், அல்லாஹ் வருவான். போதுமா? உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? போதுமா? ஏதாச்சும் கேளு அப்படிமா. போதும் போதும் அல்லாஹ், ரொம்ப அழகா சந்தோஷமா இருக்கிறேன். பறக்க ஆரம்பிச்சு. இப்படி 2வது மட்டம், 3வது மட்டம், 4வது மட்டம். அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, அந்த பறவை தான் உள்ளத்துல நினைக்குமா, அல்லாஹ் கேட்டுக்கிட்டே இருக்கிறானே, இதையாச்சும் கேட்டா தான் அல்லாஹ் விடுவான் போல இருக்கு. என்ன? என் ரப்பு, என்ன படைச்சவன், என் கருணையாளன், என் ரஹ்மான், என் ரஹீம், என்ன செய்யறான்? பேசிக்கிட்டே இருக்கிறான். என்னைய விட மாட்டேங்கிறான். போதும் 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 சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். அப்ப அல்லாஹ்ட்ட எதையாச்சும் கேட்டாதான் அல்லாஹ் சமாதானம் அடைவான். என்னது உள்ளத்துல பேசிட்டு அல்லாஹ்ட்ட சொல்லும், என் அன்பு காதலனே, என் பாசத்திற்குரிய இறைவனே, இந்த சிறப்பு எனக்கு எதனால் கிடைத்தது? உன் பாதையில் மரணித்ததினால் தானே. யா அல்லாஹ், எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கும். மீண்டும் இந்த பறவையிலிருந்து எனது உயிரை பிடுங்கி விடு, எனது உடலிலே எனது உயிரை செலுத்தி விடு, உலகத்தில் என்னை மீண்டும் பிறக்க வை யா அல்லாஹ். மீண்டும் உனக்காக வேண்டி நான் செத்து விட்டு ஏதோ வருகிறேன் யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்வான், என் அன்பு அடியானே, நான் என் மேல சத்தியம், என் மேல நான் வாக்கு கொடுத்துட்டேன், சொர்க்கத்துக்கு வந்துட்டா யாரும் வெளியே போக முடியாதுன்னு சொல்லி அப்படி சொல்லி அல்லாஹ் மறைய ஆரம்பித்து விடுவான். அல்லாஹ்வின் தூதர் அந்த ஜாபிர் ரலியல்லாஹு தலையை தடவி சொல்வாங்க, உன் தகப்பன் தான் அந்த தகப்பன். வலா ஹிஜாப், எந்த திரையும் இல்லாமல் அல்லாஹ் நேரடியாக உன் தகப்பனோடு பேசுகிறான். இப்போ நாங்கள் யார்? எங்கள் சமுதாயம் எதற்கு போராடினார்கள்? உலகத்தில் வாழ்வதற்கா? ஆட்சியில் அமர்வதற்கா? அடே, அல்லாஹ்வின் பாதையில் உங்கள் கரத்தால் வெட்டப்பட வேண்டும். ஹாலித் இப்னு வலீத் எப்படி ரோமுக்கு கடிதம் எழுதினார்கள்? நான் இன்னமாக கௌமன், என்னிடத்தில் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், யுஹிப்புனஹுமுல் மௌத் கமா துஹிப்புல் ஹம்ர வல், எவ்வாறு உங்கள் கூட்டம் மதுவை விரும்புவார்களோ
அதே போன்று மரணத்தை யாசிக்கக்கூடிய கூட்டம், மரணத்தை விரும்பக்கூடிய கூட்டம், என்றைக்கு அல்லாஹ்வின் பாதையில் எங்களுக்கு மரணம் வராது என்று விரும்பக்கூடிய கூட்டத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று ஹாலித் இப்னு வலீத் எழுதினார்களே. இதுதான் இந்த உலகத்தினுடைய யதார்த்தம். அந்த முஸ்லிம்களினுடைய வாழ்க்கையில் இந்த கோலத்தனங்கள் வர ஆரம்பித்தது, இந்த வகன் வர ஆரம்பித்தது. அல்லாஹ் இழப்பை ஏற்படுத்தினான். இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், ஜனாசாக்கள் குமிந்து விடும் 40 நாட்களில் ஜனாசாவை அடக்கம் செய்வதற்கு ஆள் இல்லாததினால் தொற்று நோய்கள் எல்லாம் பரவ ஆரம்பித்துவிடும். ஷாம், எகிப்து போன்ற நாடுகளை எல்லாம் இந்த ஜனாசாவில் இருந்து அல்லாஹ் தொற்று நோய்களை பரவ ஆரம்பித்து விட்டான். கேவலத்தை, இழிவை எல்லாம் சாட்டிக்கொண்டே இருந்தால் இவர்கள் வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டால் மன்னர்கள் எல்லாம் அப்படியே நாட்டை விட்டு ஓட ஆரம்பித்து விட்டார்கள். செங்கிஸ்கானுக்கு முன்னால் நிற்க முடியாது, செங்கிஸ்கானினுடைய படையை முன்னால் நிற்க முடியாது என்று எல்லோரும் ஓட ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் அல்லாஹ் செஞ்ச ஒரு அருள் என்ன தெரியுமா? சிந்தனை ரீதியான தாக்கம் அன்றைக்கு வரவில்லை. கோழையா இருந்தாங்க, இழந்தார்கள், செத்தார்கள். ஆனால் அந்த சமுதாயத்தில் சிந்தனை மாறவில்லை. இமாம் இப்னு தைமியா, இமாம் இப்னு கஸீர், இமாம் இப்னு அஸீர், இமாம் ஸலாஹுத்தீன் அய்யூபி போன்றவர்களை எல்லாம் அல்லாஹ் அந்த காலத்துல உருவாக்கி திருப்பி அல்லாஹ் இந்த ஈமான பத்தி, இஸ்லாத்தை பத்தி அந்த சமுதாயத்திற்கு பேச ஆரம்பித்தார்கள். இமாம் இப்னு தைமியா சொல்வார்கள், இந்த உலகத்திலேயே தாத்தாரியர்கள் ஒரு இமாமுக்கு பயந்தார்களே ஆனால் இமாம் இப்னு தைமியாவிற்கு மாத்திரம்தான். எந்த அளவுக்கு இமாம் இப்னு தைமியா சொல்வார்களே ஆனால் தாத்தாரியர்களுக்கு எதிராக ஜிஹாது செய்வது கடமை. அந்த தாத்தாரியர்களில் நான் தலைக்கு பக்கத்தில் குர்ஆனை வைத்துக் கொண்டு படுப்பதை பார்த்தாலும் என்னை விட்டு விடாதீர்கள், என்னையும் சேர்த்து விட்டுங்கள் என்பதாக சொல்லி இந்த உம்மத்தினுடைய அந்த கோழைத்தனத்தை அழிக்கிறார்கள். மீண்டும் இந்த உம்மத்தை தயார்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. இந்த உம்மத்து ஒன்றிணைக்கப்படுகிறது. இதே ரமதானினுடைய மாதத்தில் ஐன் ஜாலூத் என்று சொல்லக்கூடிய எகிப்தினுடைய மண்ணிலே எல்லாத்தையும் இந்த செங்கிஸ்கானினுடைய குடும்பம் பிடிச்சிட்டாங்க. இப்ப கடைசி எகிப்து மட்டும்தான் பாக்கி. எகிப்துக்கு அந்த படை இமாம் இப்னு தைமியா எழுதுறாங்க, இமாம் இப்னு கஸீர் எழுதுறாங்க, எகிப்து மட்டும்தான் பாக்கி. இந்த எகிப்துக்கு இப்ப அந்த ராணுவ வீரர்கள் வருகிறார்கள். அன்றைய தினம் ஐன் ஜாலூத் என்று சொல்லக்கூடிய இடத்தில் குதுஸ் மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இந்த ரமதானினுடைய மாசம் எகிப்தினுடைய அந்த மக்களை எல்லாம் கூப்பிட்டு கேட்கிறார், என்ன செய்யலாம்? எல்லாரும் சொன்னாங்க, ஓடிடலாம். வேண்டாம், முடியாது, செஞ்சிடலாம், ஓடிடலாம். இவனுக்கு முன்னாடி எப்படி நிற்க முடியும்? கொடூரமானவர்கள், கருவை அழிக்கக்கூடியவர்கள், பார்ப்பவர்களை எல்லாம் கொலை செய்வார்கள், பார்ப்பவர்களை எல்லாம் வயது வித்தியாசம் இல்லாமல் கற்பழிப்பார்களாம், பார்ப்பவர்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தினார்கள். இவங்களுக்கு முன்னாடி நம்ம எப்படி நிற்க முடியும்? குதுஸ் மன்னர் இப்பொழுது பிரச்சாரம் செய்கிறார், வேண்டாம், நிற்போம். இம்மா யஹ்தல் ஹுஸ்னனைன், இரண்டை அல்லாஹ் தருவான். ஒன்று வெற்றி பெறலாம், நமது நாட்டை நாம் ஆளலாம், அல்லது அல்லாஹ்வின் பாதையை நபித்தோழர்கள் செத்ததை போன்று செத்து விடுவோம். இவர்களுக்கு பயந்து ஓடிவிட வேண்டாம், நாட்டை அடமானம் வைத்துவிட வேண்டாம். படைகள் திரட்டப்படுகிறது. தாத்தாரியர்களினுடைய லட்சக்கணக்கான ராணுவ வீரர்கள் எகிப்தை மட்டும்தான் பாக்கி மற்ற எல்லா இஸ்லாமிய தேசத்தையும் பிடித்து விட்டார்கள். எகிப்தை நோக்கி படை திரட்டப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஐன் ஜாலூத் என்ற அந்த மைதானத்திலே இதே ரமதானினுடைய மாதத்தில் குதுஸ் மன்னனுக்கும் தாத்தாரியர்களுக்கும் யுத்தம் நடைபெற ஆரம்பிக்கிறது. யுத்தத்தினுடைய ஆரம்பத்தில் அந்த தாத்தாரியர்கள் இந்த முஸ்லிம் வரும்போது என்ன செஞ்சிருவாங்க? பக்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை எல்லாம் கைது பண்ணி கொண்டு வந்துருவாங்க. அவங்களுடைய யுத்தத்தினுடைய டெக்னிக் என்னன்னா, புடிச்சிட்டு வந்து தங்களுக்கு முன்னாடி முஸ்லிம்களை நிப்பாட்டிடுவாங்க. ஃபர்ஸ்ட் சாவுறது இவன் தான் சாவணும். அம்பு வந்தாலும் இவங்க மேலதான் விடும், வாள் வெட்டினாலும் இவங்களை தான் தடுப்பா வச்சிருப்பாங்க. எப்படி? அந்த அளவுக்கு வரக்கூடிய இடத்திலெல்லாம் முஸ்லிம்களை அடிச்சு கைது பண்ணி முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க. யுத்தத்தினுடைய ஆரம்பத்திலே தாக்குதல் அதிகமாக்கப்படுகிறது. தோல்வியினுடைய விளிம்பிலே குதுஸினுடைய மன்னன் செல்கிறான். எகிப்தினுடைய அந்த ராணுவ வீரர்கள் எல்லாம், இமாம் இப்னு தைமியாவினுடைய பயிற்சியில் உருவான அந்த மாணவர்கள் எல்லாம் ஒரு கட்டத்திலே அடித்தாங்க முடியாமல் ஓட ஆரம்பிக்கிறார்கள். அந்த மன்னன் பூமியிலே இறங்குகிறான். வயா இஸ்லாமா, வயா இஸ்லாமா, வயா இஸ்லாமா, வயா இஸ்லாமா, இஸ்லாத்திற்கு கொண்ட நாசமே, என் அன்பு சகோதரர்களே, நாம் சாக போவதில்லை. இன்றைக்கு அழிக்கப்பட்டால் இஸ்லாம் அழிந்துவிடும். வயா இஸ்லாமா, வயா இஸ்லாமா, இஸ்லாத்திற்கு வந்த சோதனையே, இஸ்லாம் இஸ்லாம் என்று அந்த மன்னர் கத்த ஆரம்பிக்கிறார். இந்த சப்தம் கேட்டவுடன் அந்த ராணுவ வீரர்கள் எல்லாம் மீண்டும் ஓடி வருகிறார்கள். செத்துறலாம், எனது இஸ்லாம் வாழ வேண்டும். வயா இஸ்லாமா, வயா இஸ்லாமா, இஸ்லாமே இஸ்லாமே என்று சத்தம் என்றார். தன்னை பத்தி கவலைப்படல,
சென்ற ராணுவ வீரர்கள் இமாம் இப்னு அசீர் அழுது கொண்டே இதை பதிவு செய்கிறார். இமாம் பிதாயா வன் நிகாவையில் பதிவு செய்கிறார்கள். இமாம் மஜ்மூ அல் ஃபத்தாவா இமாம் இப்னு தைமியா பதிவு செய்கிறார்கள். சென்ற கூட்டம் ஓடி வருவார்கள். அல்லாஹ் உலக வரலாற்றிலேயே தாத்தாரியர்களின் பெயரை கேட்டால் கருகளே கலையும் என்பதாக பயிற்சி பெற்ற சமுதாயம் உலக வரலாற்றிலே அல்லாஹ்வின் அடியார்களுக்கு முன்னால் முதல் தோல்வியை குதுஸினுடைய மன்னன் இதே தாத்தாரியர்களுக்கு இதே ரமலானினுடைய மாதத்திலே அல்லாஹ்வுக்காக வேண்டிய அந்த சமுதாயம் திரண்டதினால் சமாதியாக்கப்படுகிறார்கள். அதற்கு பிறகு இந்த உம்மத்து மீண்டும் எழுச்சி பெற ஆரம்பிக்கிறது. இவர்களை எதிர்க்க முடியும், இவர்களையும் நம்மால் எதிர்த்து மீண்டும் இஸ்லாத்தை நிலைநாட்ட முடியும் என்ற பாதையை குதுஸ் மன்னன் போட்டதற்கு பிறகு இந்த உம்மத்து மீண்டும் மார்க்கத்தின் பக்கம் அலையலையாக உலமாக்களை கொண்டு மார்க்க அறிஞர்களை கொண்டு இந்த உம்மத்தினுடைய ஜிஹாதினுடைய தலைவர்களை கொண்டு ஸலாஹுத்தீன் அய்யூபி இப்னு தைமியா இப்னு கஸீர் போன்றவர்களை கொண்டு இந்த உம்மத்து வார்த்தெடுக்கப்படுகிறது. மீண்டும் இஸ்லாத்தின் பக்கம் இந்த உம்மத்து வந்தார்கள். அல்லாஹ் மீண்டும் இந்த உலகத்தை இந்த உம்மத்தினுடைய கரத்தில் திருப்பி கொடுத்தான். மீண்டும் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? கொடுத்துருவான். அல்லாஹ்வுக்கு தேவையெல்லாம் யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் தன்சுருல்லாஹ் யன்சுருக்கும். அல்லாஹ்வுக்கு நீங்க உதவி செஞ்சால், இப்னு அப்பாஸ் வமானா இதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ்வின் மார்க்கத்தை நீங்க பாதுகாத்தால் யஹ்ஃபதுல்லாஹ் யஹ்ஃபதுக். இப்னு அப்பாஸ் பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வை பாதுகாத்தால், அல்லாஹ்வின் மார்க்கத்தை நீங்கள் பாதுகாத்தால், அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக வேண்டி வெளியேறிவிட்டால் பத்ர் வேண்டாம், அதே போன்று அந்த குதுஸ் வேண்டாம், உஹது வேண்டாம். என் அன்பு சகோதரர்களே, இந்த சப்தம் கேட்கக்கூடிய சகோதரர்களே, வயா இஸ்லாமா என்று யுத்தகலத்திலே அழைப்பு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு நான் சொல்கிறேன், வயா இஸ்லாமா. நமது வாழ்க்கையில் இன்றைக்கு அந்த இஸ்லாம் அளிக்கப்படுகிறதா இல்லையா? நம்மிலே எத்தனை நபர்கள் தொழுகையிலே சரியாக இருக்கிறோம்? நம்மிலே எத்தனை நபர்கள் குடுக்கல் வாங்கலிலே சரியாக இருக்கிறோம்? நம்மிலே எத்தனை நபர்கள் அதைத்தான் எகிப்தினுடைய ஒரு சிறந்த ஒரு அறிஞர் சொன்னார், ஹிலாஃபத் இந்த மண்ணில் நிலைநாட்டப்பட வேண்டுமையானால், இஸ்லாம் இந்த உலகத்தை ஆள வேண்டுமையானால் அதற்கு முன்னால் உங்கள் உள்ளத்திலே இஸ்லாம் இறங்க வேண்டும், உங்கள் வாழ்க்கையில் ஹிலாஃபத் வர வேண்டும், உங்கள் வாழ்க்கையில் இஸ்லாம் ஆட்சி செய்ய வேண்டும். யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம், நமது வாழ்க்கையில் இன்றைக்கு இஸ்லாம் எப்படி இருக்கிறது? ஆதலால் அந்த பத்ரை போன்ற உஹதை போன்றெல்லாம் அதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆடிய பொழுதே அல்லாஹ் நமக்கு அந்த ஸ்திரத்தன்மையை தர வேண்டும். இப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாடி வைப்பதற்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறான். ஹலால் ஹலாமை பேணுவதற்கு அல்லாஹ் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வின் அழைப்பிற்கு ஹய்யா அலஸ் ஸலா ஹய்யா அலல் ஃபலாஹ் என்ற அழைப்பு கொடுப்பதற்கு அல்லாஹ் இப்பொழுது சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறான். நாங்கள் இந்த மார்க்கத்தின் பக்கம் மார்க்கத்தை வலுவாக பின்பற்றுவோமேயானால் கண்டிப்பாக வயா இஸ்லாமா எங்கள் வாழ்க்கையில் இஸ்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தினால் அல்லாஹ் எங்கள் உயிரை பாதுகாப்பதற்காக வேண்டி இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய இந்த உம்மத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹ் வாக்கு தந்த 5000 வானவர்களை அல்லாஹ் இறக்க தயாராக இருக்கிறான். நமது வாழ்க்கையில் இஸ்லாம் அளிக்கப்படுமையானால் அன்றைக்கு முதல் தவறு ஆட்சி ரீதியாக அளிக்கப்படவில்லை, அவர்களினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இஸ்லாம் அளிக்கப்பட்டது, அவர்களினுடைய பொருளாதாரத்தில் இஸ்லாம் அளிக்கப்பட்டது, அவர்களினுடைய தொழுகையில் இஸ்லாம் அளிக்கப்பட்டது, அவர்களினுடைய திருமணத்தில் இஸ்லாம் அளிக்கப்பட்டது, அவர்களினுடைய கலாச்சாரத்தில் இஸ்லாம் அளிக்கப்பட்டது. ஆட்சிகளும் அதிகாரங்களும் அதிகமாக இருந்த பொழுது கூட அல்லாஹ் கேவலப்படுத்தினான், அல்லாஹ் இழிவுபடுத்தினான். மீண்டும் அந்த உம்மத் இஸ்லாத்தின் பக்கம் வந்தார்கள், அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்தான். இன்றைக்கு ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, 200 கோடிக்கும் அதிகமான நபர்கள் இருக்கிறோம். ஆயுதங்களால், ஆள்பலங்களால், வளங்களால், பெட்ரோலால், டீசலால் நாம் தான் உலகத்திற்கே தீர்மானிக்கக்கூடிய உயர்ந்த இடத்திலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். இஸ்லாத்தை நாம் புறக்கணித்ததினால் அல்லாஹ் சொன்னமை யர்தத்த மின்கும் அன் தீனி, நான் கொடுத்த இந்த மார்க்கத்தை இன்றைக்கு இஸ்லாம் எப்படி பாதிக்கப்படுகிறது? அல்லாஹ் யூதர்களை பார்த்து சொன்னார், யக்ஃபுரூன பிபஅத், அவர்களுக்கு தேவைப்பட்டால் சிலதை எடுத்துக் கொள்வார்கள், சிலதை மறுத்து விடுவார்கள். எது நமக்கு வசதியாக இருக்குமோ அதை நாம் இஸ்லாமாக பின்பற்றுகிறோம். எந்த செயலை பின்பற்றுவது நமக்கு சிரமமாக இருக்குமோ, காலையிலே அதிகாலையிலே எழுந்து தஹஜ்ஜத் தொழுவது, காலையிலே ஃபஜ்ரினுடைய தொழுகையின் பக்கம் கால்களை நடத்துவது, அல்லாஹ்வின் கலாமை இரவிலே ஓதுவது, அல்லாஹ்வின் மார்க்கம் சொன்ன அடிப்படையில் ஹலாலாக சம்பாதிப்பது எங்களுக்கு சிரமமாக இருக்கிறது. மார்க்கத்தை ஒதுக்கி வைத்துக் கொள்கிறோம். அல்லாஹ் சூரா பக்கராவில் சொல்கிறான், அந்த யூதர்கள் யார் தெரியுமா? அந்த யூத கூட்டம் யார் தெரியுமா? தங்களுக்கு தேவைப்பட்டால் சிலதை எடுத்துக் கொள்வார்கள், எது அவர்களுக்கு சிரமமாக இருக்குமோ அதை அவர்கள் புறக்கணித்து விடுவார்கள். ஃபமா ஜஸாஉல் லதீன யுஹாரிபூனல்லாஹ வ ரசூலா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், அவர்களினுடைய கூலி எல்லாம் இந்த உலகத்திலேயே அவர்கள் இழிவுபடுத்தப்பட்டார்கள், நாளை மறு உலகத்திலும் இழிவுபடுத்தப்பட்டார்கள். மார்க்கம் தான் நமக்கு கண்ணியம், இஸ்லாத்தை கொண்டுதான் நமக்கு பாதுகாப்பு, இஸ்லாம் தான் நமக்கு அரணாக இருக்கிறது. இந்த மார்க்கத்தை நாங்கள் புறக்கணித்தால் வெறும் தொழுகை, வெறும் நோன்பு என்பதாக மட்டும் நாம் சுருக்கிக் கொண்டால், அதிலும் குறிப்பாக ஃபஜ்ரினுடைய தொழுகை, லுஹரினுடைய தொழுகை என்றெல்லாம்
எல்லாம் எது நமக்கு சிரமமாக இருக்குமோ அந்த விஷயத்தை எல்லாம் இந்த மார்க்கத்தை நாம் குழி தோண்டி புதைக்க ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ்வுக்கு நாம் தேவைப்பட மாட்டோம். அல்லாஹ்வுக்கு நாம் தேவைப்பட மாட்டோம். அல்லாஹ் நம்மை அழித்து விட்டு எத்தனை புதுசா இஸ்லாத்துக்கு வரவங்களை பார்க்கிறோமா இல்லையா? என்ன புதுசா இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர்கள் நாமெல்லாம் பரம்பரை முஸ்லிம்கள், நாமெல்லாம் பூர்வீக முஸ்லிம்கள். புதுசா இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். தாயை தியாகம் செய்து, தகப்பனை தியாகம் செய்து, வட்டி தொழிலை தியாகம் செய்து என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வுக்காக வேண்டி முதல் சஃபிலே நிற்கக்கூடிய சமுதாயம். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, இந்த மார்க்கத்தை நீங்கள் புறக்கணித்தால் நீங்கள் எனக்கு தேவைப்பட மாட்டீர்கள். ஃபஸௌஃப யஅத்தில்லாஹு பிகௌமின், இனி ஒரு கூட்டத்தை நான் கொண்டு வருவேன், அவர்களை கொண்டு இந்த மார்க்கத்தை நான் பாதுகாப்பேன் என்பதாக அல்லாஹ் வாக்கு தருவதினால் இந்த வரலாறுகள் எல்லாம் வரலாறாக படித்து செல்வதற்கல்ல. இந்த வரலாற்று தவறுகள் மீண்டும் ஒரு முறை நடந்துவிடக் கூடாது, நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய உலகம் மீண்டும் அந்த தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் எச்சரித்த அந்த வகனை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் எச்சரித்த அந்த பிரிவினையை நோக்கி இந்த உம்மத்து பயணம் செய்து கொண்டிருக்கிறது. நாம் இதற்கு மருந்தாக மாறுவோமேயானால், உலகங்கள் மாறினாலும் நாங்கள் இந்த இஸ்லாத்தை பின்பற்றுவோம் என்பதாக இப்பொழுதே நமது இஸ்லாத்திற்காக வேண்டி எங்களினுடைய முழு வாழ்க்கைகளை அர்ப்பணிக்கும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காவிகளாக இருந்தாலும் பாவிகளாக இருந்தாலும் அல்லாஹ் அவர்களை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்வான். இஸ்லாத்தை நாங்கள் பாதுகாத்தால் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். இஸ்லாத்தை நாங்கள் துறந்து விடுவோம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களையும் அழித்து விடுவான் என்பதை உள்ளத்தில் பதிவு செய்தவர்களாக இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இன்றைய காலகட்டத்தில், இதெல்லாம் முந்தைய காலத்தினுடைய எதிரிகள் எழுச்சிகள், நாளைய தினம் இன்றைய காலகட்டத்தினுடைய எதிரிகள் யூதர்கள் எப்படியெல்லாம் நாம் இதற்கு முன்னால் அனுபவித்த யுத்தங்கள் எல்லாம் ஆயுதங்களை கொண்டு மட்டும்தான் அனுபவித்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது உள்ள இந்த யுத்தங்கள் ஆயுதத்தினுடைய யுத்தம் அல்ல, அணு ஆயுதத்தின் யுத்தம் அல்ல, சிந்தனை ரீதியான ஒரு யுத்தத்தை முஸ்லிம் உலகத்தின் மீது கிறிஸ்தவ உலகமும் யூத உலகமும் சேர்ந்து கைகோர்த்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எப்படி அவர்கள் சிந்தனை ரீதியாக யுத்தம் செய்கிறார்கள், எமது இளைஞர்கள் எப்படியெல்லாம் அந்த சிந்தனையான யுத்தத்திலே மாட்டிவிட்டார்கள், இதிலிருந்து எப்படி நாம் மீதே வரப்போகிறோம் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாம் பார்க்கலாம். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.